ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஓகே, இன்றைக்கி எதையும் குரூன் ஷேட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஒயினும் அக்காவும் பால்கனிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியோட காரில் வந்து இறங்கினோம். ஒயினும் அக்காவும் ஒரு பெரிய ஸ்மைலோட அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அவங்கள பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்மைலோட அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அக்கா, என்னையோட எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். என்னடி ப்ராப்ளம்? என்னையோட நமக்கு கல்யாணம் பேசிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு வர முடியாது. அதனால என்னக்கா? அதான் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, ஒரே வீட்டில் தான் நம்மளை கல்யாணம் பண்ணி தருவேன்னு. நீ முன்னாடி போகிற, நான் பின்னாடியே வர போகிறேன். அங்கேயும் நம்ம ஒன்றா இருப்போம். என்னோட அக்கா வேணா ஆக்ட் பண்ணிட்டு. ஆமாம், எங்கே போனாலும் என் தங்கச்சி நான் ஒன்றா தான் கூட்டு போவேன். என்ன அப்பா அம்மா விட்டுட்டு போகிறோம், அதான் கவலையாக இருக்கு. அக்கா, இங்கே தான் இருக்குது அம்மா வீடு. நம்ம நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு போகலாம். உனக்கு இந்த லைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்காம எப்படி? இது பிளானை பண்ணதே நான் தானே. அது நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் கல்யாணம் பண்ணி போகணுன்னு அம்மா கிட்ட சொன்னதே நான் தான். அது சொன்னேங்க்கா. சரி வா, நம்மளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகலாம். ஒயின் ஒரு பிரிட்டியான ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சுட்டு அதை உன் மேலே வச்சு பார்த்துட்டு இருந்தா. ஒயன், என்னக்கா? இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நான் இதை போட்டுக்கவா? நீ இந்த பிங்க் ட்ரெஸ் போட்டுக்கிறியா? பிங்கா? இல்லை, உனக்கு இதான் பிடிச்சிருக்குண்ணா. உனக்கு பிடிச்சிருக்கலக்கா? இல்லை, இது நீ போட்டுக்கோ. பிங்க்கும் அழகாக இருக்குது, நான் பிங்க் போட்டுக்கிறேன். இல்லை வேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ இதே போட்டுக்கோ. உனக்கு அழகாக இருக்கும், நீ போட்டுக்கோ. இந்தா, என் காக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கிடைக்கணும். அப்போ என்னோட அம்மா வந்து டோர் நாக் பண்ணாங்க. ஒயின், ரித்து ரெடியா? ரெடிமா, வரோம். ரித்து போய் டோர் ஓப்பன் பண்ணான். ரொம்ப அழகாக இருக்கா, பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கா. இல்லைம்மா, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பார்த்தா இப்போயே வான் கூட்டு போயிடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கா. அம்மா, என் ட்ரெஸ் உனக்கு என்னடி, நீ எட்டு போட்டாலும் அழகாக தான் இருக்கும். சரி வாங்க, உங்களை கீழே கூப்பிட்றாங்க. போலாமா? 2 பேரும் கீழே வந்ததுமே ஒயினடம்மா ரித்துக்கிட்ட பிளேட்டை கொடுத்து இந்த காஃபி எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னாங்க. ரித்து பெரிய ஸ்மைலோட அங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு இருந்தா. ஒயின் ஒரு வாலில் செஞ்சுட்டு அவங்க பார்த்து சிரிச்சிட்டே இருந்தா. அவங்க ரித்துவை பார்த்துட்டு ஒயினை பார்த்துட்டு அகைன் ரித்துவை பார்த்துட்டு அகைன் ஒயினை பார்த்துட்டுன்னு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு இருந்தான். எடுத்துக்கோங்க தியாம். தேங்க்ஸ். ரித்து எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு ஒயின் கிட்ட வந்து நின்னா. ஒயின், தியாங்க சூப்பராக இருக்காங்கல்ல, அவ்வளோ க்யூட்டாக பக்கம் அழகாக இருக்காங்கல்ல. செம்ம அழகாக இருக்காங்க, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதுலேயும் இந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்கு. ஒயின் தேவங்க பார்த்துட்டே சொல்லிட்டு இருந்தான். தேவங்க பயங்கரமாக ப்ளஷ் ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, எங்களுக்கு உங்கள் 2 பொண்ணுங்களையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் தான் உங்கள் 2 பசங்களையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பெரிய பையன் ஊர்லேருந்து வரட்டும், வந்ததும் 2 பேருக்குமே மேரேஜ் ஒன்றும் வச்சிடலாம். இப்போவும் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நான் உங்ககிட்ட அதை பற்றி பேசணுன்னு இருந்தேன். சொல்லுங்கள். எதுவும் பிரச்சனையா? சே, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அவங்க பெரிய பையன் ஊர்லேருந்து வர இன்னும் 1 இயர் ஆகும் மாமி. ஆமாம், அவன் கான்ட்ராக்டில் போயிருக்கான், வர 1 இயர் ஆகும். ஆனால் அது பிரச்சனை இல்லை, அவன் வந்ததும் மேரேஜ் வச்சுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் வைக்கணும்னு இருக்கோம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஒரே நாளில் 2 கல்யாணமும் வேணும்னு நினைக்கிறோம். சரி, ஓகே, அவன் வரட்டும். வந்ததுக்கப்புறம் வேறு டேட்டில் கூட மேரேஜ் வச்சுப்போம். இல்லை, எங்கள் 2 பொண்ணையும் ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஒன்றாவே இருந்துட்டாங்க, கடைசியில் ஒன்றா இருக்கணும்னு. உங்கள் பெரிய பையன் வர இன்னும் 1 இயர் ஆகும்ல. என் சின்ன பொண்ணோட படிப்பு முடியவும் இன்னும் 1 இயர் ஆகும். அப்போ எல்லாம் சரியாக தானே இருக்கும். இல்லை, நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, உங்கள் 2வது பையனை என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 2வது பொண்ணை உங்கள் பெரிய பையனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். உடனே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறிச்சு. அவனோட கண்ணில் டியர்ஸ் ஆச்சு. அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்தான். என்ன சொல்கிறீங்க? பெரிய பையன் இருக்கும்போது நாங்கள் எப்படி? நம்ம தான் பேசிடுறோமே. இன்றைக்கே பேசி வச்சுட்டு மேரேஜ் தானே தனித்தனியாக வச்சுக்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? இல்லை, இப்போ என்ன சொல்லணும்? என்ன நீங்கள் திடீர்னு எப்படி பேசுகிறீங்க? அண்ணன் தம்பிக்கு தானே அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படின்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? என் பெரிய பொண்ணுக்கு உங்கள் 2வது பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் தான் சொன்னான், நான் தேவை மேரேஜ் பண்ணிக்க தான் ஆசைப்பட்றேன்னு. என்னதான் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் வாழ போகிறவங்கள அவங்க மனசுக்கு பிடிக்கணும்ல. தேவனை வந்து ஒயனை முறைச்சான். ஒயன் என்ன நடக்குதுன்னே புரியாமல் நின்றுட்டு இருந்தான். அங்கிள், ஒயன் எதுவும் சொல்லலையா?
ஒயின் நீங்கள் பார்க்குற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டா. அவன் நாங்கள் யாரை கட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பான். 1 இயருக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுக்குவான்னு கேட்டோம். அவன் சரின்னு சொல்லிட்டா. அவன் டக்குனு அங்கே எந்திரிச்சான். என்னாச்சுடா? அங்கிள் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அண்ணன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். டேத்தையும் அவன் என்ன சொல்ல போகிறான்? அவன் இதனால ஓகேப்பான்னு சொல்லிட்டான். பொண்ணு ஃபோட்டோ கூட அனுப்பிட்டேன். இப்போ நீங்கள் ஒயின் ஃபோட்டோ அனுப்புனீங்களா? இல்லைடா, 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஃபோட்டோ தான் கொடுத்தாங்க. நான் அந்த ஃபோட்டோ தான் அனுப்புனேன். அங்கிள் லாஸ்ட் மினிட்ல எப்படி சொன்னேன்? அப்படி அண்ணன் கல்யாணம் நடக்காமல் நான் அண்ணன்ட்ட பேசிட்டு சொல்கிறேன். அவங்க இந்த ஹால்லேருந்து வெளியே போனோம். சாரி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அவனுக்கு அண்ணனா ரொம்ப பிடிக்கும். அவன் சொல்கிறதும் சரிதானே. அண்ணன் கல்யாணம் முடியாமல் எப்படி? நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டா முன்ன பண்ண வச்சுக்கலாம். எங்களுக்கு உங்கள் 2 பொண்ணுங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் பேசிட்டு கால் பண்ணுறோம். சரி சரி, நாங்கள் கிளம்புறோம். ஃபியூ மினிட்ஸ்லேயே காரில் என்னடா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வந்துட்டா. அவங்க என்ன நினைப்பாங்க? பா சின்னப்பா அண்ணா இருக்கும்போது அவங்க எனக்கு கல்யாணம் நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. இதில் என்ன இருக்குடா? அவங்க விருப்பத்தை அவங்க சொல்கிறாங்க. பா எனக்கு வாயினை தான் பிடிச்சிருந்துச்சு. நான் அவள் அக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். விளையாடுறியா? அவங்க நினச்சி பேசுவாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் மனசு மாற்றிக்கணுமா? என்னால் முடியாது. நான் ரித்துவா என் அண்ணா கல்யாணம் பண்ணிக்க போகிற போகணுன்னு நினச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்படி? அண்ணா வர 1 இயர் ஆகும். ஆகட்டும்ப்பா, அதனால என்ன? எனக்கு இப்போ கல்யாணமும் வேணாம். 1 இயர் நான் வெயிட் பண்ணுறேன். என்னால் ரித்துவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. விளையாடுறியா? நீ தானடா சொன்ன ஒரே ஃபேமிலியில் இருக்க சிஸ்டர்ஸை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல. இப்போ என்னடா? பா இப்பயும் அதான் சொல்கிறேன். ஆனால் என்னால் ரித்துவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. எனக்கு ஒயினை தான் பிடிச்சிருக்கு. இது ஒரு விஷயமா? இந்த அலைன்ஸ் பேசியா 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே என்ன பிடிச்சிருக்கு? பா அவங்க பொண்ணு சொல்கிறாள். அதை கேட்டு அவங்க அப்பனும் பேசுகிறான்ல. நீங்கள் சொல்லுங்கள், தியாவுக்கு ஒயின் தான் பிடிச்சிருக்கான்னு. இப்படி பேசாத தியாம். அந்த பொண்ணு பா அப்பன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் தியாவுக்கு ஒயினை தான் பிடிச்சிருக்குன்னு. அதுக்கும் மீறி அவங்க தான் சொன்னாங்கண்ணா இந்த அலைன்ஸ் வேணான்னு சொல்லுங்கள். ஆனால் என்னால் ரித்துவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னடா நீ? சரி, நான் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் ஒயின் அவங்க அக்கா ரூமில் உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு என்ன பிடிக்கல. வீட்டில் போய் பேசிட்டு கூட ஓகே தான் சொல்லுவாங்க. அப்படி தானே ஒயின்? அக்கா நீ தேவை தான் பிடிச்சிருக்குன்னு அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? சொன்னேன். ஆனால் அக்கா அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு எப்படி? அப்போ வேணா நானும் வெயிட் பண்ணவா? அவங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன். தேவனுக்காக வெயிட் பண்ணலாம். 1 இயர்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம். அக்கா தேவம் வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுவா? இல்லைக்கா தேவம் ஓகே சொல்லலண்ணா. என்ன பேசுகிறோம்? அதெல்லாம் தேவனுக்கு என்ன பிடிக்கும்ல. வேணான்னு எப்படி சொல்லுவாங்க? ஓகே தான் சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் டி. உன்னால இந்த அலைன்ஸ் வந்துச்சு. இதில் யார் ஹாப்பியோ இல்லையோ நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு தேவங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ சொல்வல்ல எல்லா பெஸ்ட்டும் எனக்கு தான் கிடைக்கணும். அதனால தான் தேவங்க எனக்கு கிடைச்சிருக்கான். ஒயின் கண்ணிலேருந்து டீயர் ட்ராப் ஆச்சு. அக்கா நான் உனக்கு அன்னைக்கு சுகாவோட நம்பர் கொடுத்தேன்ல, நீ பேசவே இல்லையா? பேசல. எனக்கு அப்போவே தேவங்க தான் பிடிச்சிருந்துச்சு. அதனால எதுக்குன்னு பேசல. சரி, நீ தேவங்கிட்ட பேசினல? எப்படி பேசினாங்க? நான் அப்போயே உங்ககிட்ட இந்த நம்பர் வாங்கிடலான்னு நினச்சேன். உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கிட்ட சொல்லலான்னு தான். சரி சொல்லு, நீ தேவங்கிட்ட என்ன பேசினா? அவங்க எப்படி பேசினாங்க? என் நம்பர் தெரியும், நான் பேசுகிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில. நான் பேசி ஓகே சொல்ல வச்சிருவேன். நம்பர் தெரியா? அது மினிட்ஸ்லேயே ஒயின் அவர் ரூம் வந்து படுத்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட இருந்து அவ்வளோ மிஸ் கால் வந்திருக்கும். ஒயின் ஃபோனை பார்த்துட்டு அவள் டீயர்ஸை வைப் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டேயும் தேவன் ஒயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஒயின் ஒரு காலை கூட பிக் பண்ணியிருக்க மாட்டான். ஈவினிங் ஒயின் காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப சோகமாக வெளியே வந்துட்டு இருந்தான். அங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட தேவன் அவனோட காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயினுக்கு அந்த காரை பார்க்கும்போதே கண்ணெல்லாம் டீயர்ஸ் ஆச்சு. ஒயின் மெதுவாக நடந்து அந்த கார்கிட்ட போனோம். ஒயின் கார்கிட்ட வந்ததுமே தேவன் ஒயினை பார்த்து முறைச்சிட்டு இருந்தான். ஒயின் கார் டோர் ஓப்பன் பண்ணி தேவன் பக்கத்தில் இருந்து உட்காந்தான்.
தேங்க ஒயினை முறைச்சிட்டே அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பித்தான். ஒயின் தலையை குனிஞ்சிட்டே எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டே இருந்தான். உன் அக்காவுக்கு நான் பர்ஃபெக்டான மேட்சாக இருப்பேன்ல. ஒயின் அவள் ஸ்கர்ட்டு டைட்டாக பிடிச்சா. தேங்க அதை நோட் பண்ணிவிட்டு அழகாக தான் இருக்கா ரொம்பவே. அவளுக்கும் என்ன தான் பிடிச்சிருக்கல. மேரேஜ் எப்போ வச்சுக்கலான்னு பேசிக்கிட்டாங்க. இந்த வீக்கா இல்லை இந்த மந்த்தா? ஒயின் எதுவுமே பேசாமல் தலையை குனிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருந்தா. எல்லாம் ஓகே தான். இந்த வீக்னா கூட ஓகே தான். டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல. தாலி கட்டணும் அவ்வளோதானே, வந்து கட்டுறேன். ஒயின் கண்ணிலேருந்து டீ ட்ராப் ஆச்சு. என் காரை டப்புன்னு நிப்பாட்டினா. ஒயின் கண்ணிலேருந்து டீஸ் அடுத்தடுத்துன்னு கொட்டிகிட்டே இருந்துச்சு. இப்போ எது கலரா? இதெல்லாம் தேவையா? அழுது நடிக்காத ஒயின். எனக்கு இருக்க இறைச்சலுக்கு நான் தான் சொன்னேன்லடி, உன் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணட்டும், அப்புறம் நான் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன்ல. பெருசாக பிளான் பண்ணுறேன்னு எல்லாம் யதார்த்தமாக நடக்கணும்னு என் ஃபோட்டோ அண்ணன் ஃபோட்டோலாம் வாங்கி இது அன்றைக்கே வேணான்னு சொன்னேன்ல. சொல்லாத ஒயின், எனக்கு இன்னும் தான் கோவம் வருது. அப்போ என்ன தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள். ஏன் உனக்கு வாய் இல்லையா? வாய் வந்து பேச தெரியாதா? சும்மா நிற்கிறேன். எனக்கு தேங்க தான் பிடிச்சிருக்கு, எனக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணி காசு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சும்மா நின்றுட்டு நான் உனக்கு அவ்வளோதானா? எது கேட்டாலும் அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு கொடுத்துட்டேன், அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு கொடுத்துட்டேன்னு. இப்போ என்னவே? ஒயின் தேங்க டைட்டாக ஆக்ட் பண்ணான். தேங்க கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டு ஒயின் அப்புறம் பேசிகிட்டே இருக்கான். சும்மா நின்றுட்டுருக்கா. எனக்கு இருந்த கோவத்துக்கு அங்கிள் எனக்கு ஓகே தான் அங்கிள்னு சொல்லியிருக்கலாம் போல இருந்துச்சு. சாரி ப்ளீஸ். சாரி சாரி யாருக்கு வேணும்? எனக்கு நீ வேணும்டி. என்ன பண்ணிட்டுருக்க? இதெல்லாம் தேவையா? உப்பங்கிட்ட பேசு. எனக்கு தேவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்னால் ரித்துவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரித்துக்கு ஒன்று தான். சொல்லு, என்னதான் பிடிச்சிருக்கு அதனால? இதெல்லாம் வேணாம் அன்றைக்கே சொன்னேன். நீ தான் ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும்னு சொன்னேன். மொத்தமாக நாசமாக போச்சு. என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு வாய் இல்லையா? உனக்கு வேணுன்றத கேட்கணும்னு தோணுதா? இங்கே கேட்டால் எனக்கு கிடைக்கும். ரகசியமாக வச்சுட்டு இருந்தா இதுவும் நடக்காது. உன் அப்பங்கிட்ட நீ பேசுகிற நான் பேசுவான். அப்பா கிட்ட நான் பேசலன்னு எங்க நினச்சேன். ஆனால் அப்பா சொன்னாங்க கேட்டல. ரித்துக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கான். அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட அதுக்கு நான் என்ன பண்ணேன்? எவ்வளோ நல்லா தெரியும் அவளுக்கு என்ன. ஜஸ்ட் 1 வீக். நம்ம 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கோம். நீ பெரிய தியாகியாக இருக்கலாம், அக்காக்காக என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் நான் இதுக்கிட்ட எப்படி இருக்கணும்? எனக்கு என்ன வேணுமோ அதான் வேணும். எனக்கு நீ தான் வேணும். ரொம்ப சைல்டிஷாக இருக்கு. அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு வாய மூடிட்டுருக்கலாம். நான் அக்கா கிட்ட அடுத்த அக்கா பர்மிஷன் தரணுமா? சரி, நைட்லாம் அக்கா கூட தானே இருந்தேன். பேசுனியா? நானும் தேவை லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னியா? அப்போ நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, அவளுக்கு நீ பர்ஃபெக்ட்னு அப்போ உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தா. என்னால் அவகிட்ட எதுவுமே பேச முடியல. இப்போ எது கலரா? சரி, உன்னால் முடியாது இல்லை? அப்போ ஓகே, சுகாவை மேரேஜ் பண்ணிக்கிறியா? என்ன பேசுகிற? கோவம் வருதான்? நீ பேச முடியாத இடத்துல இல்லை, எதுக்கிட்டே இப்படி பண்ணிகிட்ருக்கா? உன் அப்பா கிட்ட சொல்லு, நான் தான் வேணும்னு. சொல்ல முடியாதுன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். முடியாதுல்ல? எனக்காக என்னடி பண்ணுறேன்? நான் வேணும்னு கூட உன்னால் கேட்க முடியல. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. சரி ஓகே, நீ ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு தெரிஞ்சிடலாம். சாரின்னு சொல்லிட்டு அழ மட்டும்தான். விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண? நான் ஆல்ரெடி அப்பாட்ட சொல்லிட்டேன், ரித்துவெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு. எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டேன். சிம்பிள். இதுதான் அப்பாட்டையும் சொல்ல போகிறேன். எனக்கு நீ வேணும். இது யார்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அக்கா அக்கா பற்றி எனக்கு என்னடி? இதை நானே ஹேண்டில் பண்ணியிருப்பேன். நீ தான் லவ் மேட்டர்லாம் அப்பாவுக்கு தெரிய வேணான்னு பெருசாக பிளான் பண்ணுறேன்னு இப்படி பண்ணி வச்சுருக்கேன். விடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை வேணாம், அப்பா கிட்ட நீ வந்து பேசாத ஜெயம். நம்ம லவ் அப்பாவுக்கு தெரிய வேணும். அப்பா நான் அப்பா பேச்சை கேட்பேன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்பா கண்ணில் அப்பா இந்த வேட்டெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க.
தோணல. நான் அக்கா கிட்ட பேசுகிறேன், நம்ம லவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓ, உனக்கு தான் இவ்வளோ டைம் இருந்துச்சுல, சொல்லியிருக்கலாம்ல. ப்ளீஸ். சரி விடு, உன் அப்பா கிட்ட லவ் பற்றி சொல்லலை. எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு ரித்து வேணான்னு சொல்கிறேன். அப்போ அப்போ கோவப்பட்டாங்கன்னா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவாங்க தேவ். உங்கள் ஃபேமிலியே வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளீஸ் தேவ், இது இன்னும் பிரச்சனையாக மாத்தாதா. நான் அக்காட்ட பேசுகிறேன். அவள் ஒன்று வேணான்னு சொல்லிட்டா போதும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன் தேவ், நான் பேசுகிறேன். போய் உன் அப்பா மார்னிங் கால் பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்பா ஒரு 2 days டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 பசங்கிட்டையும் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். உனக்கு 2 days டைம். நீ உன் அக்காட்ட பேசினாலும் சரி, உன் அப்பாட்ட பேசினாலும் சரி, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் 2 நாளில் நீ சொல்லலைண்ணா நான் பேசுவேன். உன் அப்பான்ட்ட கேட்பேன், எனக்கும் எந்த வேணும்னு. புரியுதுல்ல? புரிஞ்சுக்கோ. அண்ட் கால் பண்ணேன்னா அட்டன் பண்ணு. இங்கே தப்பு எதுவும் என்னோடது இல்லை. இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ உங்கள் அக்காவுக்கு இதுக்கு என் நம்பர் கொடுத்தேன். எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணிட்டுருக்கோன். உன் மனசில் பற்றி தியாகின்னு நினைப்பான். நீ தியாகியாக இருந்துக்கோ, என்னவா இருந்துக்கோ. ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு நீ வேணும். தேங்கார உன்னோட ஸ்ட்ரீட் கார்னரில் நிப்பாட்டினா அக்காட்ட பேசிட்டு கால் பண்ணு. ஒயின் டோரில் கை வைக்கும்போது தேங்க டோர் லாக் பண்ணான். தர தேங்க ஒயின் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கோவமாக தான் இருக்கு. என்னை கோவப்பட வைக்காதோ. என்னை புரிஞ்சுக்கோ. பிரச்சனை நீ சரி பண்ணு, இல்லை நான் சரி பண்ணுறேன். என்னை சரி பண்ண விடு. நான் சரி பண்ணிடுவேன் தேவ், நம்புகிறேன். நான் அக்காட்ட பேசிட்டு கால் பண்ணுறேன். டோர் ஓப்பன் பண்ணு. ரொம்ப கோவமாக இருக்கிறீ உண்மையில. கன்வின்ஸ் பண்ண மாட்டியா? தேவம் தேவம் எனக்கு எழுத்து டைட்டாக ஹேக் பண்ணோம். என்னோட ஹேரை ஸ்மெல் பண்ணிட்டே அந்த ஹேக் இன்னும் டைட்டாகுண்ணா. சாரி சாரி வேணாம், சீக்கிரம் கிட்ட பேசு. தேவங்க அந்த ஹேக்கை பிரேக் பண்ணிவிட்டு என்னோட சீக்கில் கோவம் போயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் இல்லை, லைஃப் எல்லாம் வேணும். அக்காட்ட பேசு, சீக்கிரம் என்கிட்ட வந்துடுடி. உனக்காக ஏங்க வைக்காதா? சீக்கிரம் வந்துடுவேன். அக்காட்ட பேசுகிறேன் பாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயின் ரித்துக்கிட்ட பேசலான்னு போகும்போதெல்லாம் ரித்து டைம் பற்றி பேசி ஒயின் இன்னுமே ஹர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒயின் ரித்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவள் எதுவுமே பேசாமலே இருந்தான். நைட் டைம் கால் பண்ணான். என்ன பண்ணதேன், நான் பேசலான்னு நினச்சா அவன் ஒன்றை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பைத்தியம் மாடி, நீ என்கிட்ட சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? மரியாதை அவகிட்ட போய் நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லாத. அவன் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. அவள் உனக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவன் கூட எப்படி வாழ போகிறேன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்கும்போது என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்க நான் கால் பண்ணல. நீ இந்த பிரச்சனையை வளர விட்டுட்டு இருக்கோன். ஒரே வார்த்தையில் சொல்லுடி, நான் தேவங்க லவ் பண்ணுறேன்னு. தேவங்க என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு. நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுவேன். அவள் பேசுறது கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? மரியாதையாக அவகிட்ட போய் நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லு. தேவங்க பேசுகிறேன், அவளை ஹர்ட் பண்ண மனசு வரல, கஷ்டமாக இருக்கு. நான் பேசுகிறேன் தேவ். சரி கோவப்படாத. நான் கட் பண்ணுறேன், அப்புறம் கூப்பிட்றேன். சரி சாப்பிட்டியா? உன்னதாண்டி சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு உங்ககிட்ட பேசு. நீ சாப்பிட்டியா? சரி ஓகே, மார்னிங் கால் பண்ணுறேன். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. ஒயினும் அக்கா கிட்ட எப்படியாவது லவ் மேட்டர் சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் ஈவினிங் ஒயினோட ட்ரெஸ்லேருந்து அழகான ட்ரெஸ் எல்லாம் அவங்க அக்கா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தான். ஒயின் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், உனக்கு மேரேஜ் லேட்டாக தானே வைப்பாங்க, நீ அப்புறம் வாங்கிக்கோ.
எடுத்துக்கோ. அப்புறம் உன் பர்த்டேக்கு அப்பா வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த பேங்கிள்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். அக்கா, தெரியும், அது உனக்கு அப்பா பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தது. ஆனால் அது எனக்கு தெரியும். நான் என்னோட பேங்கிள்ஸ் தரேன். தரேன். என்கிட்ட சும்மா தான் இருக்கு, நான் தரேன். தெரியும், உன்கிட்ட சும்மா தான் இருக்குன்னு, அதனால தான் கேட்டேன். அக்கா, என்ன வேணுமோ எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. உன்கிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. சொல்லு. அக்கா, தெரியும். ஆமாடி, தெரியும், ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? நான் கால் பண்ணேன், ஏதாவது பேசலான்னு. உங்க சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ணல. ரொம்ப ஷைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன். அக்கா, நான் கிட்ட சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத. ஏன் இதை பற்றி இதுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னு கேட்காத. அது வந்துக்கா, இந்த அலைன்ஸை நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். உனக்கு தெரியும்ல? தெரியும், நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி போகலான்னு. தேங்க்ஸ் டி, எனக்கு தேங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ரீசனே நீ தான். ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, அது அது வந்துக்கா. என்ன நீ பார்த்தா லென்ஸ்ன்றனால என்கிட்ட அதை கேட்க போறியா? உனக்கு ஏதாவது என்கிட்ட வேணுமா? உனக்கு தெரியும்ல, என் திங்ஸ் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். உனக்கு வேணும்னா ஏதாவது சின்னதாக கேளு, தரேன். இல்லைன்னா சொல்ல, புதுசாக வாங்கி தரேன். அக்கா, எனக்கு திங்ஸ் எதுவும் வேணும். என்கிட்ட இருக்க எதுவும் கேட்க மாட்டேன்னு தெரியும். சொல்லு, என்ன வேணும்? எதாவது வாங்கி தரவா? அக்கா, இந்த அலைன்ஸ் இதெல்லாம் நான் பிளான் பண்ணது. தெரியும்டி. அக்கா, அது நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். போய் என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஆமாக்கா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அப்பா கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அப்பா என்ன சிங் பண்ண நினைப்பாங்கல்ல. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அதனால தான் ஏதோ ஒரு அலைன்ஸ் மூலமாக அந்த பையனே அப்பா ஓகே சொல்ல வச்சிடணும்னு நான் தான் இப்படி பிளான் பண்ணேன். புரியல, அந்த பையன் உன் பிளானில் எங்கே இருக்கான்? ஜாம் ஃபேமிலியில் இருக்க யாரோவா? நான் நல்லா பண்ணுறது தேவங்க தான். ஹே, என்ன பேசுகிற? அக்கா, நிஜமாக தான் சொல்கிறேன்க்கா. நானும் தேவங்க லவ் பண்ணுறோம். 3 years லவ் பண்ணுறோம். வீட்டில் சொல்ல பயமாக இருந்துச்சு. அதனால தான் அலைன்ஸ் அப்படி இப்படின்னு நான் தான் இப்போ நீ தேங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. சாரிக்கா. ஆனால் ப்ளீஸ், இப்போ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ப்ளீஸ்க்கா, என்னை புரிஞ்சுக்கோ. தேங்க உங்ககிட்ட பேச சொன்னோம். எப்படியாவது அப்பாட்ட பேசி நீ சுக்காவே கல்யாணம் பண்ணிக்கோக்கா. ப்ளீஸ்க்கா. என்ன பேசிட்டு இருக்க? தேங்க அவன் பேசிகிட்டு இருக்கா. லவ் பண்ணீங்களா? சரி லவ் பண்ணுங்க, அவ்வளோதானே. அதனால இதுக்கு நான் கல்யாணத்தெல்லாம் மாற்றணும்? அது பரவாயில்ல, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் தப்பால நினைக்கல. ப்ளீஸ் ஃபைன், எனக்கு புரிஞ்சுக்கோ. எனக்கு தேங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தேங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் ஃபைன், நீ இது ஒரு விஷயமா இருக்காத. இதை பற்றி யார்கிட்டே சொல்லாத. அக்கா, என்ன பேசிகிட்டு இருக்க? நான் என்ன சொல்கிறேன்? ஒன்று யார் இப்பெல்லாம் பிளான் பண்ண சொன்னோம்? சரி, இதோ உன்னால தான் எனக்கு தேங்க கிடச்சிருக்காங்க. எனக்கு தேங்க பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் வைன், ஏதாவது பண்ணாதா, ஏதாவது பேசாதா. நான் தேங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நீ பிரச்சனை பண்ணாத வைன். நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல. அக்கா என்ன பேசுகிறேன்? நானும் தேங்க லவ் பண்ணிகிட்ருக்கோம். வீண் அக்கா, அப்படி சொல்லாத. இதெல்லாம் நீ மறந்துடு. உனக்கு தேங்க உன் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், உன் அக்காவோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அக்கா, நான் பேசுகிறது உனக்கு புரியுதா? நான் பேசுகிறது உனக்கு புரியுதில்ல. எனக்கு தேங்க வேணும். இதுக்கப்புறம் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீ பிரச்சனை பண்ணாமல் இரு. இப்போ எதுவும் சொன்னீங்க? அக்கா, தேவனை கல்யாணம் பண்ணிக்கல மாட்டான். அவன் என்ன தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். மார்னிங்குள்ளே விட்டு பேசி உன் அப்பா கிட்ட பேச வைக்க சொன்னான். இல்லைன்னா மார்னிங் வந்து அவனை அப்பாட்ட பேசுகிறேன்னு சொன்னான். ப்ளீஸ்க்கா, என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு தேங்க வேணும். இப்பெல்லாம் பண்ணாத. நீ எது கேட்டாலும் கொடுக்குறேன்னு நீ என் லைஃபே கேட்டுட்ருக்க. இதுக்கெல்லாம் தேங்க ஒத்துக்க மாட்டான்.
அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வாய் வச்சுட்டு சும்மா இரு. எல்லா பெஸ்ட்டும் எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்வேலாம். இப்போ என்ன, நீ கொடுத்த எல்லாமே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் தேங்காய் மட்டும் கேட்காத. ஒயின் ப்ளீஸ் ஒயின், எனக்கு தேங்காய் பிடிச்சிருக்கு. நான் வந்து என் லைஃப்பில் முடிவு பண்ணிட்டேன். என் லைஃப்பில் உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த மேரேஜில் உன்னால் ஏதாவது பிரச்சனை சின்னதாக வந்தால் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். அக்கா நிஜமாக தான் ஒயின் சொல்கிறேன். நான் சொன்ன செய்வேன்ல. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சடனாக தேங்காய் எப்படி ஒன்றா? அக்கா புரிஞ்சுக்கோ. நான் பேசுறது எனக்கு புரிஞ்சில. நீ என்ன லவ் பண்ணுற அவ்வளோதானே? நீ தேங்காய் வேணான்னு சொல்லிடு, அவனை பிரேக்கப் பண்ணிடு. அப்போனா அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்காய் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். மார்னிங் அப்பா கிட்ட வந்து பேசுவான். எனக்கு கோயந்தா வேணும்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவ? அக்கா எனக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காத. நான் ஆசைப்படுற பையன் இல்லை, நீயும் ஆசைப்படுறது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா அம்மா உனக்கு கேவலமாக நினைக்க மாட்டாங்க. அக்கா என்ன பேசிட்டு இருக்கா? நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சொல்லாதுன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ் உன் காலில் விழுந்து கேட்குறேன். அக்கா என்ன பண்ணுற? காலை விடு ப்ளீஸ். எனக்கு தேங்காய் வேணும். எனக்கு தேங்காய் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நீ முன்னாடி சொல்லியிருக்கணும்ல. நான் தேங்காய் மேலே ஆசைப்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து லவ் அது இதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால் என் மனசை மாற்றிக்கல முடியாது. என் கூட நான் கடைசி வரை வாழ போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீ தேங்காய் கிட்டனா என் வாழ்க்கையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னால் எப்படி வாழ முடியும்? நான் செத்துருவேன் ஒயின். உனக்கு புரியுதில்ல. எப்பயுமே ஆசைப்பட்டது எனக்கு தானே கிடைக்கும். ப்ளீஸ் ஒயின், தேங்காய் மறந்துடு. தேங்காய் ஒன்று மறந்துட சொல்லு. என்ன சொல்கிறது? நீ அவன்கிட்ட பேசாத. இதுக்கப்புறம் அவன் பக்கம் கூட நீ திரும்பி பார்க்காத. நீ அவன் லைஃப்பில் இல்லைனா அவனுக்கு கண்டிப்பாக என்ன பிடிக்கும். இதுக்கெல்லாம் தேங்காய் ஒத்துக்க மாட்டான். என்கிட்ட நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையை வீணாக்கிறாத. உன் காலில் விழுந்து கெஞ்சிரு. என்னை ஏமாத்தாத. இன்னொரு தடவை நீ தேங்காய் பார்த்தாலும் பேசினாலும் அக்கேட் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் நான் உயிரோட பார்க்க முடியாது. இன்னும் என்னவோ பேசி ரித்துக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் ரித்து எனக்கு தேங்காய் வேணும்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பான். அதுக்கு மேலே என்ன பண்ணேன்னு தெரியாமல் அவர் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பான். அந்த நைட் தேங்காய் அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஒரு காலை கூட எடுத்திருக்க மாட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்காய் சொன்ன மாதிரியே அவன் ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்திருப்பான். ரித்து ரொம்ப ப்ரிட்டியாக ரெடியாகி அப்பா கிட்டே நின்றுட்டு இருந்தான். தேங்காய் உள்ளே வந்ததுலேருந்து எங்கே இருக்கான்னு தேடிட்டே இருந்தான். அவர் ரூம்குள்ளே இருந்தான். ரித்து தேங்காய் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான். ஆனால் தேங்காய் ரித்துவை சுத்தமாக நிமிந்து கூட பார்க்காம அவன் கண்ணு ஃபுல்லாக தேடிட்டே இருந்துச்சு. காலேஜ் போயிட்டாலும் இப்போதான் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு இருக்கீங்க? உங்கள் பெரிய பையன்ட்டு பேசுனீங்களா? அது தேங்காயோட பேரண்ட்ஸ் தேங்காய் பார்த்தாங்க. அது அங்கிள் ஒயனுங்க. ரித்து ஃபேஸில் இந்த ஸ்மைல்லாம் போய் ரித்து செம்மையாக டென்ஷன் ஆனா அவன் அந்த ரூமில் தான் இருக்கா. அதை விடுங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அங்கிள் நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். பேசிட்டு சொல்லவா என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு? அதுக்கு என்ன தாராளமாக பேசுங்க. ரித்து போ. அங்கிள் நான் ஒயின்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ரித்துக்கிட்ட இல்லை. அண்ணா இல்லை அங்கிள், அண்ணா பேச சொன்னோம். ஒயினை கூப்பிட்றீங்களா? சரி. அப்பா கூப்பிட்டதுமே ஒயின் அங்கே வந்து நின்றுட்டு இருந்தான். ஒயின் முகமெல்லாம் சோகமா அப்பாக்கவே பாவமாக நின்றுட்டு இருந்தான். ஒயின் தேங்காய் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? 2 வார்த்தை மட்டும் பேசிகிட்டு வந்துடுறியா? ஒயின் வந்து தேங்காய் பார்த்தா. தேங்காய் ஒயினை முறைச்சிட்டு இருந்தான். ஒயின் டக்குன்னு குனிஞ்சிட்டு ரித்துவை திரும்பி பார்த்தான். ரித்து அதுக்கு மேலே ஒயினை முறைச்சிட்டு இருந்தான். ஒயின் என்ன பண்ணுறதுனே புரியாமல், என்கிட்ட நான் பேசணும்ப்பா, நீங்களே பேசிக்கலாம்ல. அதான் அக்கா சொன்னால உங்களுக்குலாம் என்ன விருப்பமோ அதான்ப்பா எனக்கும். ஒயின் பேச தேவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆச்சு. தனியாக பேசலான்னு நான் தான் கேட்டேன். என் கூட தனியாக பேசுகிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையா? அவளுக்கு என்ன பிரச்சனை? ஒயின் பேசிட்டு வா. தேவங்க ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனோம். ஒயின் ரித்துவை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா. ரித்து ஒயின் கிட்டே வந்து, ஒயின் ப்ளீஸ் ஒயின், என் வாழ்க்கை வீணாக்கிறாது. எனக்கு தேவங்க தான் வேணும். என்னால் தேவங்க இல்லாமல் வாழ முடியாது. ப்ளீஸ் நான் பேசிட்டு வரேன்க்கா. ஒயின் சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் மேலே ஏறி போனோம். தேவங்க அங்கேருந்து கவுச்சில் உட்காந்துட்டு இருந்தோம். ஒயின் மேலே வந்ததுலேருந்து தலையை குனிஞ்சு ஓரமாகவே நின்றுட்டு இருந்தா. பேசிட்டியா? உன்னை தாண்டி கேட்குறேன், பேசினியா? அது அப்படியே வச்சிருக்கல,
நான் எப்படி விட்டு போனேன்னா அப்படியே. உனக்கு வாயிலையாடி, ஒரு வார்த்தை சொன்னால் போதாது. என்ன ஒயின் பண்ணிட்டு இருக்க? இப்போ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு இருக்க? ஓகே, நல்லா பேச முடியல. சரி, அதை விட நான் கால் பண்ண அட்டன் பண்ண முடியாதா? நான் தான் சொன்னேன்ல, தப்படா உன் சைடில் வச்சுட்டு சும்மா என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் 2 வார்த்தை பேசினானடி. உன் வாய்ஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் ஓகே இருக்கும்ல. எதுக்கு வேணாம்ல. சரி விடு, உன்னால் பேச முடியல. இன்னும் அப்பா அக்கா புரியுது. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். எனக்காக ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சேன். நான் தான் வேணும்னு கேட்பேன்னு நினச்சேன். ஓகே, எனக்காக தான் அவனால் எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஒயின் கண்ணிலேருந்து அகைன் டீயர் ட்ராப் ஆச்சு. அல்லாதடி, நான் பார்த்துக்கிறேன். சரி கிட்டவா, இப்படி தள்ளி நிற்கிறேன். என் என்னோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டேன். சரி, நான் பட்டு பேசுகிறேன். என் ஒயினை சாஃப்டாக ஹக் பண்ணலான்னு ஹோல்ட் பண்ணோம். ஒயின் டக்குனு தேங்க மூவ் பண்ணோம். என்னடி, யாரும் இல்லை. நீ அப்பா கிட்ட எதுவும் பேச வேணும். நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், என்ன வளரிட்டு இருக்க? ப்ளீஸ் தேவ், நீ அதை புரிஞ்சுக்கோ. அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ தேவ். அக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உன்னை நல்லா பார்த்துப்பா. நீ அவளுக்கு பர்ஃபெக்டாக இருப்ப. என்ன பேசுகிறேன்? ப்ளீஸ் தேவ், அப்பா கிட்ட எதுவும் பேசாத. கல்யாணத்தை நிப்பாட்டிடாத தேவ். அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ என்னடி உளறிட்டு இருக்க? குடும்பமாக சேர்ந்து ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க? விளையாடாத ஒயின், கேட்கவே அசிங்கமாக இருக்கு. பாப்பாட்ட போய் பேசலாம். ப்ளீஸ் தேவ், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒயினை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். ஒயினை மேரேஜ் பண்ணிக்க தான் ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன். வா. வேணாம் ப்ளீஸ், வேணாம். வேணாண்ணா, உப்பக்கிட்ட பேச வேணாமா? எனக்கு நீ வேணாம். எனக்கு வேணாம் தேவ். என்ன பேசிகிட்டு இருக்க? ஒயின் உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? ஓகே, லவ் வீட்டில் சொல்ல பயமாக இருக்கு. அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வா போகலாம். நான் சொல்கிற புரியலையா? எனக்கு நீ வேணாம். எனக்கு லவ் இல்லை. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்கேயே முடிச்சுக்கலாம். நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஹாப்பியாக இரு, அக்காவை ஹாப்பியாக வச்சுக்கோ. ஏய், என்ன வேணாச்சு? ஏன் உளறிட்டு இருக்க? அக்கா நல்லா இருப்பா. அதுக்கு இதுக்கு என்ன? ஓய் ப்ளீஸ், இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. எனக்கு கேட்க இரிட்டேட்டிங்காக இருக்கு. சரி சரி, நீ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க. ஓகே புரியுது. நானும் அப்பாட்ட இன்னும் 2 days டைம் கேட்குவா. நீ பேசி பாரு, முடியலன்னா நான் பேசுகிறேன். நீ இப்படி உளறிட்டு இருக்காத ப்ளீஸ் ப்ளீஸ். இதை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எதுவும் பேசாம அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ. வேன், என்ன டென்ஷன் பண்ணுறேன். நானும் உன்னை தேடி அந்த லவ் பண்ணனால இல்லவ நீ ரொம்ப சீப்பாக நினைக்கிறியா? இவ்வளோ ஈஸியாக உன்னை தூக்கி போட்ட முடியுமா? என்னடி பேசிகிட்டு இருக்க? ஒன்றுமே இல்லடி, இது நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு பயப்படுறேன்? என்னால் எப்படி என்னச்சு? அதுவும் அக்கா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதா? ஓகே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கீழே வேணாம், அப்படி பேசுகிறேன். வேணாம் சொல்கிறதே புரியுதுல? எதுவும் வேணாம். நீ ரித்துவை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு நீ வேணாம். அப்புறம் ரித்துவை வேணான்னு சொல்லிட்டு இருக்காத. நீ அறிவு இல்லையா? இப்போ என்கிட்ட பேச உனக்கு அசிங்கமா இல்லையா? அப்படியே உன்னை பலர்னு அரையணும் போல வருது. ஏன்டி என்ன படுத்துறேன்? நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்ததுக்கப்புறம் தானே இந்த பிளான்லாம். இப்போ என்ன அசிங்கமாக பண்ணுறடி? என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கா. நான் சொல்லிட்டேன், எனக்கு நீ வேணாம், புரிஞ்சுக்கோ. கடைசியாக கூப்பிட்றேன், பாப்பா கிட்ட பேசலாம். எனக்கு நீ தான் வேணும். எனக்கு புரியுதுல? நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? எனக்கு நீ வேணும். என்ன உனக்கு அவ்வளோ தானே? நம்ம லவ் நான் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்ல. நான் தானே உலகம். அதெல்லாம் இல்லையா? சும்மாவா?
சொன்னது. ஓ அவ்வளோதான் இல்லை, நான் இல்லாமல் வாழ்ந்துருவேல, உனக்கு நான் வேணாம்ல, இது நான் இவ்வளோதான் இல்லை. என் கண்ணில் டீயர்ஸ் கொட்டுச்சு. ஓகே, இது வேணான்னு சொல்கிறக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்னு எனக்கு தலையெழுத்து இல்லைல்ல. ரித்துவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, நான் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வேணும். நீ நடத்த இந்த மேரேஜ் எல்லா இடத்துலையும் வாய் மூடிட்டே இருக்கல, இதுக்கப்புறம் நான் வாய் மூடிட்டு இருக்கேன். தினம் கண்ணிலலாம் டீயர்ஸ் ஆச்சு. அவன் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பித்தான். எனக்கு ரொம்ப டென்ஷனாக கீழே வந்துட்டேன். ஓகே தான் அங்கிள், நீங்கள் இன்விடேஷன் எழுதணும்னு சொன்னீங்கல்ல, என் பேர் எழுதிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். தேங்க அங்கே இருக்க யார் ஃபேஸையுமே பார்க்காம அங்கேருந்து வேகமாக வெளியே போனோம். ரித்து ரொம்ப ஹாப்பியாக அவன்கிட்ட வந்து அவனை ஹக் பண்ணான். ரொம்ப தேங்க்ஸ் வைன், நீ என்ன பண்ணுவியோன்னு பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டான், இன்விடேஷன் எடுக்க சொல்லிட்டான். அப்போ எனக்கு ஈவினிங்கே இன்விடேஷனுக்கு டிசைன் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வைன், எல்லாத்துக்கும் ஒரு நீ தான். ரொம்ப தேங்க்ஸ். ரித்து அவனை ஹக் பண்ணான். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவன் அந்த ஹக் அவாய்ட் பண்ணிட்டேன். ஹாப்பி தான்க்கா, என்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. தியாங் ஒயின் ஒரு காலாவது பண்ணுவாளான்னு ஒயின்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒயின் தியாங் ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்தா. அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆச்சு. தியாங் ஒயினை பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பித்தான். இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தியாங் பண்ணிகிட்ருக்கா? இன்னுமா வேணும் மிஸ் பண்ணல, எனக்காக இன்னுமா பேசாமல் இருக்கா? ஃபியூ மினிட்ஸ்லேயே தியாங் ஒயின் வீட்டு டோர் பெல் அடிச்சிட்டு இருந்தோம். ஒயின் வந்து டோர் ஓப்பன் பண்ணான். தியாங் ஒயினை பார்த்ததுமே அவளை ஹக் பண்ணும் போல இருந்துச்சு. ஒயினுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஜஸ்ட் பார்த்துட்டே இருந்தாங்க. வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இவ்வளோ தூரம் சொல்லாமல்? எது முக்கியமான விஷயமா? அதுவும் அந்த இல்லை அங்கிள், அதான் இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாதி பேருக்கு கொடுத்துட்டோம். இன்னும் 1 வீக் தானே இருக்குது. தியாங் ஒயினை பார்த்தான். ஒயின் தியாங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் அங்கேருந்து போனோம். என்ன மாப்பிள்ள இவ்வளோ தூரம்? அது வந்து அங்கிள், நான் ரித்துவை மீட் பண்ணலான்னு வந்தேன். ரித்துக்கிட்ட பேசலான்னு. வாங்க உள்ளே வாங்க, இருங்க ரித்துவை கூப்பிட்றேன். வயன், அப்பா ரித்துவை கூட்டிகிட்டு வயன், மாப்பிள்ளை வந்திருக்காங்கன்னு சொல்லி. தியாங்க வயனை பார்த்துட்டே இருந்தோம். வயன் தியாங்க நிமிந்து கூட பார்க்காம அவன் பாட்டு மேலே போனான். அங்கிள் ரித்து மேலே தானே இருக்கான், நான் பேசிட்டு வந்துடுறேனே. சரி போங்க. அக்கா என்ன அக்கா? தியாங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தியாங்கன்னு சொல்லாதானே, மாமான்னு சொல்லு. தங்கம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? அழகா இருக்கா? சரி, நீ இப்போ வரேன். எங்கே இரு, நான் போய் பேசிக்கிறேன். ஓகே. ரித்து அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது தியாங்க அந்த ரூம் கிட்டே வந்தான். வாங்க வாங்க தியாங், என்னை மீட் பண்ணுன்னு சொன்னீங்க. நானும் உங்ககிட்ட தினம் பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் 2 வார்த்தை தான் பேசுகிறீங்க. எனக்கும் உங்ககிட்ட தனியாக பேசணும் போல இருந்துச்சு. சரி வாங்க நம்ம பேசலாம். தெரஸ் போகணுமா? ரித்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொன்னான். ஒயின் வந்தாளா? ஒயின் அவள் ரூமில் தான் இருக்கா. கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. என்னோட திங்ஸ் தான் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்காக. ஒயினை கூப்பிட்றியா? அவள் எதுக்கு தியாம்? நம்ம 2 பேரும் தனியாக பேசலாம். இல்லை, அவகிட்ட நான் பேசலாம். அப்போது என் ரூம்லேருந்து வெளியே வந்தா. தியாம், நம்ம வேணால் மேலே போய் பேசிகிட்டு இருப்போமா? ஒயின் இல்லை அக்கா, நான் கீழே இருக்கேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். தியாங் ஒயின் கையை பிடிச்சான். விட்டு நான் போகணும். தியாங் என்ன பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட பேச தான் ரித்து வந்திருக்கேன். எனக்கு இவகிட்ட பேசுறதும் இல்லை. கைவிட்டு தியாங்
அவளை விடுங்க, அவள் போட்டும். அவள் விட்ட மாதிரி என்னால் விட முடியல. ரித்து உண்மையை சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன். என் கையை அவன் கையிலேருந்து எடுத்துகிட்டே இருந்தான். தேவ் இன்னும் டைட்டாக அவனை பிடிச்சிட்டு இருந்தான். என்ன பேசுகிறீங்க தேவ்? அவளை விடுங்க, அவள் போட்டும். ரித்து நான் என்ன லவ் பண்ணுறேன், நானும் பையனும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அலைன்ஸு இந்த பிளான் லைஃப்பை தான் போட்டான். நான் வேணான்னு சொல்ல கேட்காம இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு இருக்கேன். இங்கே தேவையில்லாமல் நீ ஹர்ட் ஆக வேணான்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட ஃபஸ்ட் பேசிக்கலான்னு வந்தேன். என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னால் இன்னொருத்தையும் நினைக்க முடியாது. எனக்கு இவ தான் இவன் மட்டும்தான். அவள் வேணான்னு சொன்னாலும் எனக்கு அவள் வேணும். அது எங்கள் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். இந்த மேரேஜ் நான் அவளே வாய் திறந்து பேசுவாள். நான் தான் வேணும்னு கேட்பான்னு நினச்சேன். எனக்கு எத்தனை நாளும் ஆனாலும் அவள் எனக்காக நிற்க போகிறதில்லன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்காக என்னால் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியாதுல்ல, உன் லைஃப்பை வீணாக்க முடியாதுல்ல. சாரி. நான் இன்னைக்கு இந்த மேரேஜை நிறுத்தலான்னு நினச்சேன். கிட்ட பேசுவா, அப்பா கிட்ட பேசுவா. இந்த சூழ்நிலையை அவளே மாற்ற வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. புரிஞ்சுக்கோ, சாரி. என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன பேசுகிறீங்க? ஃபர்ஸ்ட் அவள் கை விடுங்க. அவள் தான் போகிறேன்னு சொல்கிறாள். ரித்து நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் தெரியும். நீங்கள் லவ் பண்ணீங்க அவ்வளோதானே? அவள் தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? இன்விடேஷன் அடிச்சாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் 1 வீக்கில் மேரேஜ். நீங்கள் மேரேஜ்க்கு ரெடியாகுங்க தேவம். சும்மா வந்துட்டு முடிஞ்சு பொண்ணு கதையெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. ஷாப்பிங்லாம் முடிஞ்சா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? ரித்து என்ன பேசிகிட்ருக்கா? நான் பேசுகிறது உனக்கு புரியுதில்ல? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதில்ல? இதெல்லாம் எப்போயோ சொல்லிட்டா. எப்பயுமே ஒயின் எனக்கு எது பிடிக்குமோ அதை எனக்கு கொடுத்துருவான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டான். தேவன் ஒயின் கையை விட்டான். ஒயினை சேமா அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துச்சு. ரித்து என்ன பேசுகிறான்? ஒயின் எங்களை பற்றி சொன்னாலாம்? சொன்னோம். நீங்கள் வந்தீங்களே அதுக்கு முதல் நாள் நைட்டே சொன்னோம். நானும் சொன்னேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, நானும் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. அப்புறம் அவள் புரிஞ்சுக்கிட்டா. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் தேவம். ஒயினை விட நல்லா பார்த்துப்பேன். ரித்து என்ன பேசிகிட்டு இருக்கா? நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்லையா? தேவம் நீங்கள் லவ் தான் பண்ணுறீங்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் மேரேஜை பற்றி பேசாமல் முடிஞ்சு போன லவ் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டால. அதை விடுங்க. சரி நம்ம எங்கிட்ட வெளியே போகலாமா? நீங்கள் என் கூட பழகாதனால தான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியல. நம்ம பழகலாம். அதான் மேரேஜ்க்கு இன்னும் 1 வீக் இருக்குல்ல. என்ன பேசிகிட்டு இருக்கா? நீத்துக்கிட்டே அலற. அக்கா கேட்டால் எதனால கொடுத்துருவேன்ல. என்ன கேட்டால் கூட இல்லை. நான் முதவே சொல்லியிருக்கேன் தெரியுமா, அவள் கேட்குறதெல்லாம் கொடுத்துட்ருக்காதுன்னு. நீ கொடுத்து உனக்கு என்ன வேணுன்றதையும் மறந்துட்டுருக்கேன்னு. இப்போ அதை என் விஷயத்துலையும் பண்ணிட்டாதா? ஸோ அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன லவ் பண்ணுறான். கேட்க வெறும் வசிங்கமாக இருக்குல்ல. தேவம் என்ன பேசுகிறீங்க? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நான் தான் உங்களை லவ் பண்ணணும். நீங்கள் தான் சம்மந்தம் இல்லாத பேசிகிட்டு இருக்கீங்க. பாய மூடுறியா? நான் உன் தங்கச்சி லவ் பண்ணுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. சி அசிங்கமாக இல்லை? தேவம் பேசாதடி. இதுதான் பிரச்சனை அன்றைக்கே சொல்லிக்கலாம்ல. ஓகே நான் பார்த்துக்கிறேன். தேவம் என்ன பார்த்துக்க போகிறீங்க? நீங்கள் இந்த விஷயத்த வீட்டில் சொன்ன அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைக்காதீங்க. நீ உயிரோடு இருக்க வேணாம். நீலாம் உயிரோடு இருக்கணும்னு தேவையே இல்லை. பேசாதடி. இவ்வளோ சீப்பா அவள் கேட்டாலும் இவ்வளோ கொடுத்துட்டாலும் நான் என்ன பொருளா? அக்கா நான் பிடிச்சிருக்கு. அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நமக்குள்ளது ஒன்றும் இல்லை நினைச்சேன். அக்காவே வேணும்னா தேவம் அதான் சொல்கிறாள். அவளுக்கு நீ வேணாமா? ஆனால் எனக்கு அப்படி இல்லை தேவம். எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் தேவம் என்ன புரிஞ்சுக்கலாம்ல. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஹேய் வாய மூடிடு. உனக்குலாம் பேச எந்த ரைட்ஸும் இல்லை. அவள் உனக்கு என்ன வேணால் தருவான்னு நீ என்னையே கேட்குறியா? நீ அழு. உனக்கு அது மட்டும்தானே தெரியும். நீ அழு. நான் பார்த்துக்கிறேன். தேவம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றுனா
இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கு எங்கள் வீட்டில் தான் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேறு வழி இல்லை, என்ன தான் மேரேஜ் பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கோங்க. அவள் தான் நீங்களே வேணான்னு சொல்லிட்டால. உன்னை வாயை மூடுன்னு சொன்னேன். நான் உங்கள் அப்பன்ட்டு பேசிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத. நீ அப்பட்டது பேச வேணாம் ப்ளீஸ். மேரேஜ் நிப்பாட்டிடாத. அக்கா அக்கா சொன்ன செய்வதையும் ப்ளீஸ். அக்கா அக்கா சொல்கிறது சரிதானே? அக்கா கேசுனா நான் இப்படி ஒன்றா நான் இப்படி யோசிக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மேரேஜ் நிறுத்திடாத. அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோதேன். விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்காக நீ நிற்க மாட்டேன். நான் ஒப்பன்ட்டேன். எனக்கு நீ வேணும்னு கேட்க மாட்டேன். அதான் நீ வேணான்னு சொல்லிட்டல. நான் இந்த மேரேஜ் வேணும்னு சொல்ல போகிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நீ ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நீ பண்ணனா அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஒன்றும் மேலே ஆயிரும். நான் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். அதை எப்படியோ சொல்லிட்டேன். இது என் லைஃப். இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ மேரேஜ் நீ பண்ணிட்டேனா? அக்கா அக்கா இதை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணிப்பேன். உனக்கு நான் இல்லைன்னா பரவாயில்லையா? என்ன அக்கா தங்க சும்மா சேர்ந்து சும்மா பூச்செடி கட்டிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் நான் சும்மா தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது பண்ணிப்பேன். பண்ணிட்டு பேசல விட்டு நான் போகணும். உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காத. இது எப்படி நீ பட்டணும்னு எனக்கு தெரியும். பார்த்துக்குறேன். பயங்கர கோவமாக அங்கேருந்து போனோம். வித்து டென்ஷனாக ரூம்குள்ளே போய் கதை அடித்தான். நான் அந்த இடத்துல நின்று அழுதுட்டு இருந்தான். அப்படியே டைமை ஸ்கிப் ஆச்சு. எப்படி இந்த மேரேஜை நிப்பாட்டலாம்? பையன் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டா. மேரேஜ் ஏற்பாடுலாம் நடந்துகிட்டே இருக்குன்னு ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்தான். ஒயின்கிட்ட பேச ட்ரை பண்ணால் கூட அவர் எதுவை பற்றி தான் பேசுவான்னு ஒயின் கூட பேச எந்த எஃபர்ட்டுமே எடுக்காமல் இருந்தான். அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆச்சு. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஒயின் ரொம்ப நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெட்டாக பார்க்கவே பாவமான ஒரு ஃபேஸோட ஒரு பேக்கில் கொஞ்சம் இன்விடேஷன் கார்டெலாம் எடுத்துகிட்டு இருந்தான். அம்மா நான் பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரி ஒயின் பார்த்து போயிட்டு வா. எங்கே போகிறேன்? அதுக்கு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணான். அதான் என்னோட அக்கா என்ன மேலேருந்து கீழே வர பார்த்துட்டு பர்த்டே பார்ட்டியா? யாருக்கு? அக்கா ரீனாவோட பர்த்டே. ரீனா இன்வைட் பண்ணான். உனக்கு கூட மெசேஜ் பண்ணியிருக்குன்னு சொன்னான். ஆமாம் பார்த்தேன். பார்ட்டி எப்போ? இப்போதான்க்கா ஒரு 6:30க்கு மேலே. சரி. இந்த இன்விடேஷன் அதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் இன்விடேஷன் எதுவும் கொடுக்கல. அதான் பார்ட்டியில் கொடுத்துடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போ வருவா? தெரியலக்கா. பார்ட்டி முடிஞ்சது கிளம்பிடுவேன். சரி சரி ஓகே கவனமாக இரு. ரீனா ஒயின் வருவாள்? வருவா தேம். கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்கேன். அவள் கண்டிப்பாக வருவான். எவ்வளோ நேரம் ஆச்சு? அவள் நான் ஷார்ப்பாக 7:30க்கு இருப்பேன்னு சொன்னான். வந்துடுவா. வெயிட் பண்ண முடியலையா? நீ வேற ரீனா. ஓகே நான் டேபிளில் இருக்கேன். ஒயினும் பாட்டி ஹாலுக்கு வந்தான். ஒயின் வந்ததுலேருந்து தேங்க ஒயினை பார்த்துட்டே இருந்தான். ஒயின் அங்கே தேங்க வந்திருக்கான்றது கூட தெரியாமா அவர் ரீனாக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ரீனா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் டேபிளில் இருக்கேன் ரீனா, நீ ஃப்ரெண்ட்ஸை பாரு. ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். பரவாயில்ல, நீ போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு ட்ரிங்க் பண்ணி டான்ஸ் பண்ணி நீயும் பாட்டி என்ஜாய் பண்ணு. ஒயின் ஒரு டேபிள்லேருந்து உட்காந்துட்டு ஒரு ஒயின் கிளாஸும் எடுத்துட்டு அந்த கிளாஸை பார்த்துட்டே இருந்தான். என் ஒயின் பக்கத்தில் இருக்க சீட்டில் இருந்து உட்காந்தோம். குடிக்க போறியா? நீ நான் தான். எப்படி போகுது மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம்? நான் அந்த டேபிளில் இருக்கேன். உட்காருவேன். ஏன்டி என்ன படுத்துறான்? நான் என்னடி பண்ணேன்? நான் இதெல்லாம் பேசுகிறதுக்காக வரல. ஓ உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணலன்னு ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கு. ட்ரெஸ்ஸை கேட்கலையா உன் அக்கா? கிட்ட கொடுத்துருப்பல. இப்போ எதுக்கு என்கிட்ட இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கத்தையும்? நீ என் அக்கா மேரேஜ் பண்ணிக்க போகிற பையன். அது மாதிரி நடந்துக்கும். இப்பெல்லாம் என்கிட்ட பேசாது.
பண்ணிக்க போகிற பையன். ஹலோ, உன் மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு போகலன்னு தான் வந்தேன். பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. நீ இருப்பேன் தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? பையன், நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். இன்னும் 3 days மேரேஜா? என்னடி இவ்வளோதானா? இதெல்லாம் எனக்கு தேவையா? பையன், இன்னும் கூட எனக்காக பேசணும்னு தோணலையா? இன்னும் கூட நான் வேணும்னு தோணலையா? ஏன்டி இப்படி இருக்கு? நான் ஒன்று லவ் பண்ணுறேன். புரியலையா? அக்கா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் நினைக்கிறியா? அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை இன்னொரு வார்த்தை அக்கா பற்றி பேசாது. சிங்கமாக இருக்கு. அவள் ஒன்று யூஸ் பண்ணுறான், அது கூட தெரியாமல் நீயோ அவள் கேட்குறதுலாம் கொடுத்துக்கிட்டேன். ப்ளீஸ் எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா? அப்படியே டைமை ஸ்கிப் ஆச்சு. கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்க டான்ஸ் பண்ணலான்னு போனோம். அவனையும் கூப்பிட்டுருப்பாங்க. அவன் வராமல் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா. அவனை பார்த்துட்டே அங்கேருந்து ஒரு பொண்ணு கூட அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு அதை பார்க்கவே அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு. அவன் ஃபேனாம். அவள் கூட பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அங்கேருந்து கிளம்பலான்னு எழுந்திரிச்சான். அங்கேருந்து போகலான்னு நடக்கும்போது அவன் கை பிடிச்சிட்டு டான்ஸ் பண்ணான். இல்லை, நான் போகணும், டைம் ஆச்சு. டான்ஸ் பண்ணிட்டு போகலாமா? இல்லை, போகணும், டைம் ஆச்சு. போன்னு சொன்னப்போ தேங்காய் என்ன இழுத்துட்டு வந்து அப்படியே வாங்கி கூட டான்ஸ் பண்ண ஆரம்பித்தான். என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன், ஏதும் இல்லையே. அந்த டான்ஸில் தேங்கோட ஒவ்வொரு டச்சும் அவனுக்கு அவ்வளோ வாமாக இருந்துச்சு. அவள் அதுக்கு தான் ஏங்குறன்றது அவள் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறதுலே தெரிஞ்சு எனக்கும் அவனுக்கு அவன் தான் வேணுன்றதை ஃபீல் பண்ண முடிஞ்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை டச் பண்ணி, அவனை ஸ்மெல் பண்ணி, அவனை ரப் பண்ணின்னு அவனை எந்த இடத்துலையுமே தேங்க மூவ் பண்ணாமல் அந்த டான்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தான். தேங்க அவனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸ் வச்சு அவனை வால்கிட்ட ப்ளேஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனையும் தேங்கையும் பார்த்துட்டு அவர் ஸ்மைலோட அங்கேருந்து மூவ் ஆனாங்க. தேங்க அவனோட நெக்கில் ஃபேஸ் வச்சுட்டு அவனோட ஹேரை ஸ்மெல் பண்ணோம். அவன் கண்ணை மூடி தேவங்களோட ப்ரீத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். தேவங்க அவன் நெக்லெல்லாம் அவன் ஃபேஸை மூவ் பண்ணான். அவன் ஹேண்ட் அவன் பாடியில் ரூம் ஆகும்போது அப்படியே சாங் ஆஃப் ஆச்சு. ஆனால் அவன் இன்னுமே கண்ணை மூடி தேவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். தேவங்க அவன் ஃபேஸை பார்த்துட்டே இருந்தான், எதுவுமே பண்ணாமல். அவன் மெதுவாக கண்ணை திறந்தா. என்னாச்சு? லவ் யூ டி. இன்னும் ஒன்று தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். லவ் யூ. அக்கா, ப்ளீஸ் என்னை பற்றி உன்னை பற்றி மட்டும் பேசுறியா? எனக்கு நீ வேணும், உனக்கு நான் தானே வேணும். என்னடி பண்ணிட்டுருக்க? எனக்கு புரியுது உனக்கு அவ எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆனால் நான் உன் அக்கா முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு நான் முக்கியம் உனக்கு தோணலையா? அக்கா இது தப்பா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாடி. சும்மா உன்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கோம். நீயும் அவளை புரிஞ்சுக்கோமா? என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கடி? வேணாமா சொல்ல, வேணாமா? நிஜமாவே சொல்ல, வேணாமா? என் பாடி உன் மேலே பட்டதுமே நீ என்கிட்ட நெருங்குற. என்னை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். என் கை உன் மேலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை எப்படி நீ இன்னொருத்தருக்கு உனக்கு நான் தானே வேணும். ப்ளீஸ் அக்காக்கு எதுவும் ஆகாதுடி, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டு அழுது, என்னை விட்டு போகணும்னு நினைக்காது. நான் தான் என்னோட கேட்க மாட்டியா? எனக்காக இருக்க மாட்டியா? எனக்காக ஒரு வார்த்தை பேச மாட்டியா? அக்கா எதுவும் பண்ணிக்க மாட்டா. சும்மா சும்மா பிளாக்மெயில் பண்ணுறோம், அவ்வளோதான். நீ அதை சீரியஸாக எடுத்துட்டு என்ன படுத்தாதடி. என்னால் முடியல. இதுக்கும் மேலே உங்ககிட்ட கெஞ்சணுமா? ப்ளீஸ், எனக்கு நீ தான் வேணும், உனக்கும் நான் தான் வேணும், புரிஞ்சுக்கூடி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளாப் பண்ணாங்க. ஒயின் டக்குன்னு தேங்கிட்ட மூவ் ஆனோம். பார்க்க டான்ஸ் மாதிரி இல்லை, ஒரே ரொமான்ஸாக இருக்கேன். ரீனா, ஆனால் நல்லா தான் இருக்குது. பார்ட்டியை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க போல். ரீனா ரீனா நான் கிளம்பணும், டைம் ஆச்சு. அது
ஒயின் வேகமாக ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து ரினா கிட்ட கொடுத்தா. அக்காவுக்கு இன்னும் 3 டேஸில் மேரேஜ், உனக்கு தெரியும்ல? சொன்னல. இன்விடேஷன் இன்விடேஷன் வச்சுக்கோ, அப்பா மட்டும் கொடு. நான் எல்லாரையும் கூப்பிட்டேன்னு சொல்ல, டைம் இல்லை, அதான் இப்போ கொடுக்குறேன். ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு அப்படி கிளம்புறேன். மேரேஜ்க்கு வா, அங்கே மீட் பண்ணலாம். வாங்கிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆனோம். அவன் பேக்கில் இருந்த இன்விடேஷன் எடுத்து அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தான். தெரியும், இன்விடேஷன் ரொம்ப பேர் போட்டிருக்கு. அது எனக்கும் அவள் அக்காவுக்கும். என்ன சொல்கிறீங்க தெரியும்? என்ன அவள் அக்காவுக்கு பிடிச்சிருக்கான், அதனால அவளை எதுவும் சொல்லாமல் வாய மூடிட்டுருக்கான். எனக்கும் அவள் அக்காவுக்கும் கல்யாணமா, அதுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கான். என்னது அவங்க பேசுகிறேன்? எவ்வளவோ கெஞ்சிட்டேன், என்ன நம்ம சொல்லி பார்த்துட்டேன். என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளே தவிர என்னை புரிஞ்சுக்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டேறான். நான் பேசுகிறது காதில் வாங்க மாட்டேன். நான் கிளம்புறேன் ரீனா. ரீனா அங்கேருந்து நேரம் வாங்கிக்கிட்டே வந்தான். ஃபியூ மினிட்ஸ்லேயே அவன் காரை எடுத்துகிட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தான். அவள் தேவன் கூட டான்ஸ் பண்ணது, தேவங்க கிட்ட இருந்தது, தேவங்களோட டச், தேவங்களோட ஸ்மெல், தேவங்களோட வார்ம்னு ஒன்று நினச்சிட்டே நடந்து வெளியில் வந்தான். அவள் கண்ணெல்லாம் டியர்ஸாக இருந்துச்சு. அவன் வெளியே வரும்போதும் தேவங்களோட கார் நின்றுட்டு இருந்துச்சு. அவன் தேவங்க காரை கிராஸ் பண்ணி போக முடியாமல் அங்கேயே நின்று தேவங்க காரையை பார்த்துட்டு இருந்தான். தேவங்க என்ன நோட் பண்ணிவிட்டு காரை மூவ் பண்ணி வாங்கிக்கிட்டு அதை நிப்பாட்டினான். நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ட்ராப் பண்ணுறேன், டைம் ஆச்சுல. அவன் காரில் ஏறினதுமே காரில் அவள் தேவன் கூட இருந்த நிமிஷத்துலாம் நினச்சி பார்க்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு தடவையும் தேவன் பிக்கப் பண்ணிவிட்டு அவன் கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினைக்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னுமே கண்ணீராக இருந்துச்சு. தேவன் என்னால் ரன்றதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் விண்டோ சைட் திரும்பி அவன் டேஸை வைப் பண்ணிகிட்டு இருந்தான். தேவன் ரொம்ப டார்க்கான ஒரு ஓரமான இடத்துல காரை ஸ்டாப் பண்ணான். அவனுக்கு தெரியும் தேவங்க இதுக்காக அங்கே நிப்பாட்டியிருக்கானு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தேவங்க அங்கே நிப்பாட்டுவான். அங்கே தான் அவங்க ரொமான்ஸே ஸ்டார்ட் ஆகும். அவன் காரை எடுத்து போகலாம் எதுவுமே சொல்லாமல் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தான். ஃபியூ மினிட்ஸ் அந்த இடமே அமைதியாக இருந்துச்சு. போகலாமா? அவன் தேவங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணான். தேவங்க ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ்டாக அவனே பார்த்துட்டு இருந்தான். இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டல, அவ்வளோதான் இல்லை? இன்னும் 3 டேஸில் அப்புறம் இங்கே வந்து காரை நிப்பாட்ட முடியாதுல்ல? ஓகே ப்ளீஸ் டீ, அல்லாதா எனக்கு புரியுது, உன்னால் எதுவும் பண்ண முடியல. அக்காவை பிளாக்மெயில் பண்ணுறான். நீ அக்கா மேலே இருக்க பாசத்தில் என்ன பண்ணன்னு புரியாமல் எதுவும் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு புரியுதுடி, இதை நான் சரி பண்ணுறேன். மேரேஜை நான் நிப்பாட்டுறேன். ஒரு சான்ஸ் தெரியும். இங்கே காரை நிப்பாட்டினதும் எனக்கு கிஸ் பண்ணல. எதுவுமே பண்ணல, அமைதியாகவே இருக்கு. என்ன கடைசி ஒரு தடவையா? கடைசி வரை நீ கூட தான் இருப்பேன்னு நினச்சிதான். அதெல்லாம் கடைசியாக ஒரு தடவை, அதனால கண்டிப்பாக முடியாது. மைண்ட் தேவை ஆக்ட் பண்ணலான்னு கிட்ட வந்தா வேணாம் வேணாம் ப்ளீஸ் கிட்ட வராதா? வேணாம் மைண்ட், இதில் வேணான்னு முடிவு பண்ணிட்டலாம். எனக்கு கடைசி ஒரு தடவை என்கிட்ட வராதா? எனக்கு என்ன பண்ண தெரியல. நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, என்னால் எதுவும் பண்ண முடியல. அக்கா காலில் விழுந்து கெஞ்சிரா, அலறா, செத்துருவேன்னு சொல்கிறா. என்னால் ஒரு டேஸ்லாம் வெயிட் பண்ணோம். நீ மார்னிங் வந்து அக்கா கிட்ட ஒரு தடவை பேசுறியா? என்ன பேசணும்? உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை மறந்துடுறேன், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், இப்படிலாம் சொல்லணுமா? இப்படிலாம் சொன்னதும் அக்கா ஹாப்பி ஆகலாம். எனக்கு ஒயின் தான் வேணும். நான் ஒயின் கூட வாழ தான் ஆசைப்பட்றேன். ஒயினுக்கும் நான் தான் வேணும்னு எனக்கு அக்கா பேசுறியா? ஒயின்
என்னால் முடியல தேவம். எனக்காக வந்து பேசுறியா? என்னால் எனக்காக பேச முடியல. நான் இதை வேணும் கேட்கவா? எனக்கு நீ தான் வேணும். என்னால் ஒன்று தவிர யார்கிட்டையும் கேட்க முடியல. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். அக்கா கேட்குறான், நான் உன்னையே கொடுத்துருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன் தேவ். ப்ளீஸ், இந்த மேரேஜ் இன்னும் முடியல. தேவ் ப்ளீஸ், ஒரு தடவை அக்கா கிட்ட எனக்காக பேசுறியா? தேவை என்ன ஆக்ட் பண்ணும் ரொம்ப டைட்டா. அவனை பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டாதேன். நீ தான் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்பா. இல்லை நான் செத்துருவேன்னு சொல்லுவா. எனக்கு மாதிரி கோவப்படாம நான் தான் வேணும்னு கேட்குறியா? அவள்கிட்ட எது கன்வின்ஸ் பண்ணுறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஜெகதாக இன்னும் டைட் ஆகணும். நான் பேசுகிறேன், எனக்கு நீ தான் வேணும்னு கேட்குறேன். அவன் அந்த அக்கா ரிலீஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை நீ பேசியும் அக்கா கேட்கவே இல்லைண்ணா. அக்கைன்னு செத்துருவேன் தான் சொல்லிட்டு இருந்தாண்ணா. நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். நான் அப்பா கிட்ட சொல்கிறேன். நான் தேவலை பண்ணேன்னு சொல்கிறேன். எனக்கு தேவை வேணும்னு சொல்கிறேன். நீயும் கூடவா? நீ பக்கத்தில் இரு. நீ இருந்தா ரொம்ப தைரியமாக பேசிடுவேன். நீயும் சொல்லு, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா இப்போவே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பேசலாம், நான் பேசுகிறேன். நீயும் என் கூட வேறு பரவாயில்ல. நீ தான் பேசுறியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்க நீ என்னை விட்டு போயிருப்பியோன்னு. ப்ளீஸ் நீ மணி அக்கிட்ட பேசு, அவளுக்கு புரியவே. அவள் புரிஞ்சுக்கலன்னா அப்பாட்ட பேசலாம். எனக்கு நீ தான் வேணும். நான் அவளுக்காக பேசலன்னு என் மேலே கோவம் தானே. நான் பேசுகிறேன், நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். இதை அன்னைக்கு பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு கோவம் இல்லை, அதான் நான் வேணும்னு கேட்டல. இனிமேல் நான் உனக்கு தான், எப்பயுமே உனக்கு தான். அவங்க ஒத்துக்கலண்ணா, அப்பா கிட்டே நானே பேசுகிறேன். முடியாது மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் கூப்பிடும்போது வந்துடுவில்ல. அப்பா ஹட்டாருங்க அக்கா ஹட்டாருங்கன்னு சொல்ல மாட்டேல. சொல்ல மாட்டேன், அவங்க கூட வந்துடுவேன். அவங்கள அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். தேவங்க இன்னும் ஆஃபீஸ்லேருந்து இன்ச்சாக கேஸ் பண்ண ஆரம்பித்தான். தேவ் அக்காவை கன்வின்ஸ் பண்ணிடுவல்ல. நான் பண்ணி கன்வின்ஸ் பண்ணிடுவேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. தேவங்க என்ன மூவ் பண்ணும். என்னாச்சு? பேக் சைட் போவோமா? அது லேட் ஆயிரும். அதனால என்ன, நான் தானே வேணும், இப்போவே தரேன். மார்னிங் நீ வந்து பேசு. அப்புறம் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாதுடி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படி வாய்த்து வந்து பேச மாட்டேன்னா எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? நானும் ஒன்று விட்டு தள்ளி இருக்க தான் ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. இதுக்குள்ளே தள்ளி இருக்கணும். பேக் சீட் போகலாம். கொஞ்ச நேரம் மட்டும்தான். இது வரை பண்ணாதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் நான் இதே சொல்லி கூட உங்ககிட்ட மேரேஜுக்கு பெர்மிஷன் வாங்கிடுவேன்ல. அதான் அக்கா ஒருத்தர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாள்ல. என்னை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுறியா? நோலாம் இல்லை, அதான் ஓகே சொல்லிட்டல. என்னை ஹக் பண்ணி அப்புறம் என்ன ஃபியூ மினிட்ஸில் என்னோட ஷர்ட்டை அவன் கையில் வச்சுட்டு என்னோட நெக்கை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஹெட்டை என்னோட நெக்லேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி எடுத்து அவனை சக் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பாடியோட அட்டாச் பண்ணி அவன் நகராத மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டேன். அவனோட லிப்ஸை அவனோட எச்செல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். என்னோட நெக்கில் இன்னும் கீழேன்னு என்னை சக் பண்ணி பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா இருக்கல? சரி போதும்,
இவ்வளோ பண்ணிட்டோன்னு சொல்லிக்கலாம். என்ன சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டான்னு சொல்லிடுவியா? என்ன பேசுகிறேன், ஃபுல்லாக சாப்பிட்டானே சொல்ல சாப்பிட்றவா? டீ புது வீடு ஐடாவா, நான் நகராத மாதிரி நீ தாண்டி என்ன பிடிச்சிட்டே இருக்க. நீ தான் விடணும். சரி விடு, அதெல்லாம் விட்டுறதா இல்லை. இது வேணாம், கல்லிடுவோமா? தேவன் என்னோட போட்டம் ஹேண்ட் வச்சு கேட்டான். தேவம் இல்லை கார் இல்லை தேவம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அவன் பாட்டம் ஹேண்ட் வச்சுட்டு அவளை ப்ளஷர் பண்ண ஆரம்பித்தான். அவன் இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு அவள் செஸ்ல அவன் பேச வச்சுட்டு ஒயினோட பாட்டமில் ஹேண்டுன்னு ஒயினை பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தான். ஒயின் நெலியா அவன் பயங்கரமாக ப்ரெஷர் ஆகிட்டு இருந்தான். என்ன பண்ணுறது, விட்டு போதும். ஓகே பண்ணலாமா? போதும், ரொம்ப பண்ணிட்டு போதும். நான் தான் நீ தர வேணாமா? என்ன பண்ணுறது? போதும், நீ பேச சீரியஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களோட ஃபங்க்ஷன் வாங்கினாலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, அதையும் பண்ணிக்குவோம். விட்டுட்டா டைம் ஆகுது. அங்கே மொபைல் ரிங்கார சவுண்டாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒயின் மூன் பண்ணுற சவுண்டும் கேட்டுச்சு. ஓகே தானே, நீ ஸ்டார்ட் பண்ணவா? வேணான்னு சொல்கிறேன், போதும். அதான் என்ஜாய் பண்ணுறலாடி, இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். அப்படி பேசிடுவல்ல, அப்பல விட்டா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் ஒயின் மேலே அவன் பாடி வச்சு அழுத்திட்டேன். அவனோட பெல்ட்டில் ஹேண்ட் வச்சோம், பெல்ட்டை கழட்டிட்டு இருந்தோம். மொபைல் ரிங் ஆகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம், அப்புறம் பேசிக்கலாண்டி. ஒரு நிமிஷம் தேவம், அப்புறம் பேசலாம். ஒரு கால் மட்டும்டா, நான் வர லேட் ஆகும்னு சொல்லிக்கிறேன். இதான் சீக்கிரம் சொல்ல. கொஞ்சம் தள்ளிக்கும். அக்கா அட்டன் பண்ணாதான் வேணாம், என் மூட ஸ்பாயில் பண்ணாதான். நான் வர இன்னும் நேரம் சொல்கிறேன். அழுத்தது தள்ள. ஓகே 2 hours. டீ ப்ளீஸ் 2 hours. ஹலோ ஹலோ அக்கா, ஒயின் எங்கே இருக்கு? பாட்டி ஹாலில் இருக்குங்கக்கா. அது நான் வர கொஞ்சம் லேட் ஆகுங்க்கா. ஒயின் எங்கள் அப்பா திடீர்னு வாங்கி விழுந்துட்டாங்க, என்ன பண்ணனே தெரில. நாங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஒயின் தேங்க மூவ் பண்ணிட்டு எந்திரிச்சான். அக்கா என்ன சொல்கிற? ஆமாம் ஒயின், அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இப்போ தான் வீட்டுக்கு வரோம். அப்பா அப்பா இன்னுமே கொஞ்சம் மயக்கமாக தான் இருக்காங்க. ஒயின் ஒயின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. நீ வர எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் சீக்கிரம் வரியா? அக்கா அக்கா நான் 10 minutes வந்துடு. கிளம்பிட்டேன், வரேன்க்கா. சரி ஒயின் சீக்கிரம் வா. சரி ஒயின் காலை கட் பண்ணோம். ஒன்றும் இருக்காதுடி, எதுக்கு பயப்படுறேன்? சும்மா வாங்கியிருக்காங்க அவ்வளோதானே. எதுவும் இருக்காது, எதுக்கு டென்ஷன் ஆகிற? வாங்கிட்டாங்க அவ்வளோதானே. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துட்டாங்கல்ல, ஓகேவா தான் இருப்பாங்க. ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். வயசானதுலாம் நார்மல் தான் ஒயின், அவ்வளோதான். சரி அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், அப்பா ஒன்றும் இருக்காதுடி, அவ்வளோதான். எங்கள் ஷர்ட் எடுத்துகிட்டு முன்னாடி வந்து காரை எடுத்தான். அவன் கண்ணீரை வைப் பண்ணிட்டேன், அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்பா அப்பா திடீர்னு மயங்கி. கேட்டேன், ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாதான். தேவ் அப்பா அப்புறம் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தாங்க. தேவ் மேரேஜ் நினச்சி 1 week ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தாங்க. இன்விடேஷன் கொடுக்க, கேட்ரிங்க்கு சொல்லன்னு. அதான் அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. ஒன்றும் இல்லடி, அதான் சொல்கிறேன்ல ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னு. ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். தேவங்காரம் உன்னோட ஸ்ட்ரீட் கார்னரில் நிப்பாட்டினோம். தேவங்க யாரு? ஒன்றும் இல்லை, நீ அப்போ முன்னாடி அல்லாதான். ஓகே ஓகே ஓகே. தேவங்க என்னோட ஃபோரில் ஃபோன் கொடு. தேவ் எனக்கு கால் பண்ணிக்கிறேன், அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சு பண்ணலாம். ஓகே ஒயின் அப்பாட்ட பேசிட்டா. இங்கே
கிட்டேயும் பேசிட்டு கால் கட் பண்ணு. ஓகே 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 இன்னும் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகே ஓகே தேவ், நான் பார்க்குறேன். வேகமாக வந்து டோர் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். வீடே இருட்டாக இருந்துச்சு. ரித்து வந்து டோர் ஓப்பன் பண்ணான். அப்பா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. தள்ளிக்கூட அப்பா பார்க்கணும். ஏய், அப்பா தூங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறேன்? அப்பா அப்பா கொண்டு இல்லை, சும்மா சொன்னேன். அப்பா வாங்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல். எல்லாமே சும்மா தான், போய் சொன்னேன். என்ன போய் சொன்னியா? அப்பா அப்பாவுக்கு முடியல. அது இருக்கட்டும், நீங்கள் என்ன எங்கே இருந்தேன்னு கேட்டேன். பார்ட்டியில். ஓ பார்ட்டியில் நான் கால் பண்ணிட்டே இருந்தேன். பார்ட்டியில் என்ன சொல்ல கேட்கல. நீ இதுக்கு அப்பாக்க முடியல. உனக்கு 3 times கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. தேவனுக்கு கால் பண்ணேன், அவனும் எடுக்கவே இல்லை. சரிண்ணா, உன் ஃப்ரெண்டு ரீனாவுக்கு கால் பண்ணேன், நீ அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னான். எங்கே இந்த இவ்வளோ நேரமா? லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சிருக்கு, ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சிருக்கு. நீ இவ்வளோ வேர்த்து போயிருக்க. யார் கூட இருந்த இவ்வளோ நேரம்? ஓ அப்பவும் நான் நினச்ச மாட்டேன் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கூட இருந்துட்டு வரியா? நீ எதுக்கு அப்பா கூட சொல்லுன்னு சொன்ன? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன். இன்னும் முன்னால் எனக்கு அவனுக்கு கல்யாணம், நீ அப்பா கூட அசிங்கமா இல்லை? அப்பா கூட சரியில்லைன்னு நீ கூப்பிட்டுருக்க, உனக்கு அசிங்கமா இல்லை? ஏய், அப்பா நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நீ நான் தான் வேணும்னு சொல்லிட்டேன். நீ அவன் கூட இருந்தனும், இதுக்கு என்னடி அர்த்தம்? நானும் தேவை லவ் பண்ணுறோம். எனக்கும் அவன் தான் வேணும், அவனுக்கும் நான் தான் வேணும். நான் அவன் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க இந்த மேரேஜ் நிறுத்திடுவான், கண்டிப்பாக ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். நீ அவங்க மறந்துரு. என் இவ்வளோ சீப்பாக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. என்னடி பேசிகிட்டு இருக்கா? எனக்கு திமிராயிடுச்சா? மரியாதையாக சொல்கிறேன், அவங்க மறந்துரு. சும்மா அவனை தனியாக மீட் பண்ணுறது, அவன்கிட்ட பேசுறது, இந்த மேரேஜ் நிப்பாட்ட பிளான் பண்ணுறதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எனக்கு தேவங்க தான் வேணும். ஹோம் மேரேஜ் நிப்பாட்ட நான் எதுவும் பண்ண மாட்டேன். இதை தேவங்க நிறுத்திடுவான், அவன் ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டான். ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்? நீ திரும்ப அவன்கிட்ட போய் பேசாம இரு. நீ இல்லைனா அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. சும்மா என் லைஃப்பை நாசமாக்கிட்டு இருக்காதான். நான் சொல்கிறது எனக்கு புரியுது இல்லை? எனக்கு எதுவும் புரிய வேணாம். இன்னும் 3 days எனக்கு மேரேஜ். என் கல்யாணத்தை நிறுத்தி குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்னதான் பிடிச்சிருக்கு? அவங்களாம் என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. மருமகன்னு என்ன தான் கூப்பிட்றாங்க. அவன் பேரண்ட்ஸை மீறி அவனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. இது எங்களோட மேரேஜ், எங்களோட லைஃப். சும்மா இடையில வந்துட்டு இருக்காதா? அப்புறம் அக்காவோட ஃபியான்சிக்கு ஆசைப்படுறான்னு ஒன்று தான் எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க. வாய மூடு. எனக்கு ரொம்பவே டென்ஷனாக வரும். கிளப்பு கதை அடித்தான். கொஞ்ச நேரம் எழுதிட்டே இருந்துட்டு அவன் டேஸை வெயிட் பண்ணான். அப்போ தான் தேவங்கள என்ன இருக்கான்றது ஞாபகம் வந்துச்சு. ஹலோ ஹலோ தேவ் தேவ், விண்டோ ஓப்பன் பண்ணுறியா? உன் விண்டோ கிட்ட தான் இருக்கேன். தேவ் ஓப்பன் பண்ணடி, இங்கே நிற்கவே முடியல. ஒரு நிமிஷம். ஹே தேவ், இங்கே ஹெல்ப் பண்ணு. பார்த்துவா. தேவங்கள வந்ததுமே அந்த தேவங்க டைட்டாக ஹெல்ப் பண்ணான். தேவ் அப்பா கொண்டுமே இல்லை. தேவ் அப்பா மயங்கலாம் இல்லை. தெரியும் கேட்டேன். தேவ் தெரியுதா? அவள் தான் எவ்வளோ மோசமானவளாக இருக்கா. போக்கா எப்படி இருக்கா? அவன் மேரேஜ் நிப்பாட்டிடுறதான்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ண தேவ்? உன் பேரண்ட்ஸ்க்கும் அவளை தான் படிச்சிருக்குன்னு சொல்கிறான். மேரேஜ் நிப்பாட்டினா எல்லாரும் அசிங்கப்படுவாங்க, என்னென்னமோ சொல்கிறான். அதுக்கு அங்கே இன்னும் அக்காவை மேரேஜ் பண்ணிக்க சொல்ல போறியா? இல்லை அவள் சொன்னதும் சொன்னான். அவள் என்னமோ பேசிட்டு போட்டோம். அவன் ஒரு மேட்ரே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். மேரேஜை நிப்பாட்டிடுவாள். என்ன தானே கல்யாணம் பண்ணிப்பா? கடைசி நேரத்தில் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட மாட்டாளா? என்னை நம்பலடி. ஒன்றுமே இல்லாதது நீ தான் பிரச்சனையாக்கி வச்சுருக்க. நான் பார்த்துக்கிறேன். ஃபேமிலிக்கு கொஞ்சம் அசிங்கம் தான், ஆனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ரீசன் அக்கா தானே.
எனக்கு உண்மையில கோவம் இருந்துச்சு, எனக்காக பேசவே மாட்டேன்னு. ஆனால் அன்னைக்கு எடுத்துட்டு நம்மளை பற்றி சொல்லியிருக்கேன். அவள் சரியில்லை, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? நீ அவ்வளோ போல்டாக சொல்கிறேன் நான் தேவை லவ் பண்ணுறேன்னு. அவனுக்கும் நான் தான் வேணும்னு, எனக்கும் அவன் தான் வேணும்னு கேட்குறேன். கேட்கும்போது தெரிஞ்சு தெரியுமா? அவனுக்காக அசிங்கப்படலாம், மேரேஜை நிப்பாட்டுறேன், உன் குளத்தில் தள்ளி கட்டுறேன். ஆனால் தெரியும் அக்கா, உன் அக்கா விட நான் இதுக்கு வந்தேன்னா தெரியும். ஓகே தான், இன்னும் 3 days தான் இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசி. எப்படியாவது மேரேஜை நிப்பாட்டிடு. மேரேஜாக 3 daysக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கலாம். என்ன பண்ணுற? திரும்ப என்ன பெட்டில் தள்ளி அவனுக்கு மேலே வந்தான். என்ன பண்ணுறது? இந்திரி இது ஏறும் ஓரும். வித்யம் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, ரித்து இருக்கா, ரூமுக்கு வெளியே தானே. வித்யம் ஏன் உனக்கு கன்வின்ஸ் பண்ணலாம் வரலடி? உன்னதான் இத்தனை நாளாக கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கானே. எனக்கு போர் அடிக்குது. இது ஒரு ப்ராப்ளமே இல்லை, நீ ஏன் கன்வின்ஸ் ஆகிக்கோ. நான் இதுக்கு வந்தேனா என்னோட ப்ராப்ளம்காக வந்தேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? மேரேஜ் தானே, அதுக்கு இன்னும் 3 days இருக்குது. நல்லா பிளான் பண்ணி மேரேஜ் நிப்பாட்டிடலாம். அதுக்கு இன்னும் 3 days இருக்குது. இப்போ என் ப்ராப்ளம் என்னன்னா நீ தான். நான் என்ன பண்ணேன்? சாரி, என்னாச்சு தேம்? நான் பேண்ட்டை கலட்டினதுக்கப்புறம் அப்படியே அழுது என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அது ஓகே, உக்கா சொல்லும்போது நீ அழுதா எனக்கு பாவம் இருந்துச்சு. ஓகே நான் விட்டுட்டேன். அண்ணா அதான் ஒன்றுமே இல்லைல்ல, எல்லாம் போய் தானே. இப்போ நீ ஓகே தானே? ஓகே தான். அதான் நம்ம ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலான்னு வந்தேன். என்ன பேசுகிற? தூக்கிட்ட அப்படிலாம் போக முடியாதா? நீ ஒன்றுமே தரலன்னா பரவாயில்ல, சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பேன். ஏதோ தந்துட்டலாம், கொஞ்சம் மட்டும்தான் நான் எடுத்துக்கவா? இது ஒன்றும் இது வீடு, ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் தப்பு. நீ கிளம்புறது கடி வந்தேன் கொஞ்ச நேரம். நோலாம் இல்லை, உனக்கு என்ன சொல்லு, ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீ ரொம்ப மூட் ஆஃப் ஆகிட்டல, நான் மூட் ஆக்குறேன். இல்லைடா வேணாம், பயமாக இருக்கு. அப்பா அம்மா இருக்காங்க, ரித்து இருக்கா, மாட்டிப்போம். அத்தண்டி எனக்கும் வேணும், மாட்டிப்போம். மேரேஜா இப்போவே நீ பாட்டிடலாம். விளையாடாதான் விட்டுத்தையும் விட முடியாது. நான் தான் வேணும்னு கேட்டல கேட்டல. ஆமாம் இதை வேணும். இந்திரி கிஸ் பண்ணுறியா? கிஸ் பண்ணடி. கார்லாம் வெறும் 4 கிஸ் தான் கொடுத்தேன். சரி ஓகே, உடனே நான் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நான் விட்டேன். ஆனால் மிஸ் பண்ணுறேன். கிஸ் பண்ணுறியா? என்ன ப்ளஷர் பண்ணுறியா? ஹே என்ன நான் பண்ணல, என்ஜாய் பண்ணல, ப்ளீஸ் டி. அதெல்லாம் எல்லாத்துக்கும் வீட்டு கெஞ்சிட்டே இருக்கணும் மாடி. உனக்கு ஒரு 10 minutes லேட்டாக கால் பண்ணியிருக்கலாம். நான் தான் சொன்னேன்ல அந்த கால் அட்டன் பண்ணாதானே. இப்போ தான் பேச்சு கேட்பேன். இன்னும் 3 days மேரேஜ் நிப்பாட்டிடு, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நீ போதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் ப்ளஷர் பண்ணுறேன். அவ்வளோதான் வெயிட் பண்ண முடியாது, இப்போ வேணும். ஃபர்ஸ்ட் கிஸ் எத்தனை கிஸ் வேணும்னா கிஸ்ஸை பிரேக் பண்ணி எனக்கு ஒரு 5 கிஸ் வேணும். அப்புறம் அத்தனை கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஒரே கிஸ் எம்மையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரேக் அகைன் நீ வேணும்னு என் லிப்ஸ் கிட்ட லிப்ஸ் வரும்போது அந்த ஃபீல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி தான் வேணும். என்னடா கேட்குறேன், என்னென்னமோ பேசுகிறேன். ப்ளீஸ்
காதம். நீ கிஸ் பண்ண மற்றதை நான் பண்ணுறேன், அப்புறம் நீ பண்ண கையெடுப்பதான். சீக்கிரம் கையெடு ஃபஸ்ட்டு. நாங்களாம் தோணாத ப்ளீஸ். என்னடி நிலையிடும் என் தொடர எங்கெல்லாம் தட்டும். ஓகே ஓகே கிஸ். இது பார்த்துட்டே இருக்காதுடா. கூட 10 minutes தான். புது விடு. என்னடி அதான் 5 கிட்டல. இதை ஒன்று மைனஸ் பண்ணிக்கோ. இது கிஸ்ஸே கிடையாது, சொன்னா ட்ரையல் கூட கிடையாது. நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷர்ட்டை கட்டிக்கிறேன். ஊற்றலாம் வேணும். எனக்கு தெரியும் உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும். நான் கலட்டினா போதும், தானாக வந்துடுவேன். இல்லை டீ நோ. தேவ் அவன் ஷர்ட்டில் ஒரு பட்டன் கழட்டிட்டு ஒயின் ஷர்ட்டில் ஒரு பட்டன் கலட்டினோம். என்ன பண்ணுற? நீ மட்டும் பார்த்தா போதுமா? டீ ஒயன். அக்கா ஒயின் என்ன பண்ணுற? கதவு தரேன். அக்கா ஜோனி கிளம்பு. அப்பெல்லாம் போக முடியாது. நீ போய் என்னன்னு கேட்டு வா. மாட்டிப்புதையும் மாட்டிப்பூண்டி. அவளுக்கு தான் தெரியல நம்ம லவ் பண்ணுறோன்னு. ஒரு பிரச்சனை இல்லை, நீ போய் ஓப்பன் பண்ணு. அப்போ உங்களா இருக்காங்க அசிங்கப்படுத்திடுவா. கிளம்புத்தியும் முடியாதா? நீ போய் ஓப்பன் பண்ணு. போக மாட்டேன்டி, எனக்கு கெஞ்சாத. எப்போ பார்த்தாலும் கரெக்டான டைமில் வந்துடும். சே இம்மோட கிட்டத்திட்டே இருக்கான் அவ்வளோ. ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன் அனுக்காக. இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறியா? கிளம்படா. என் கதவை தரேன்னு சொன்னேன். போ. சரி கேரு. ஒயின் வந்து டோர் கொஞ்சமாக திறந்துட்டு அப்படி தலையை மட்டும் வெளியில் விட்டுட்டு அக்கா என்ன? ரித்து ஒயினை மூவ் பண்ணிட்டு அந்த டோரை டப்புன்னு ஓப்பன் பண்ணான். தேம் ரொம்ப கூலாம் ஒயினோட பெட்டில் படுத்துட்டு இருந்தான். ரித்து உள்ளே வந்ததுமே தேவங்க எந்திரிச்சு பெட்டில் உட்காந்தான். தேம் நீங்கள் எனக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒயினை மீட் பண்ணலான்னு வந்தேன். கொஞ்ச நேரம் அவன் கூட தனியாக. இவ்வளோ நேரம் கூட தான் இருந்தாலும் கொஞ்சம் மட்டும் மிஸ். அதை மட்டும் தேவ் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் 3 days நமக்கு மேரேஜ். இன்னும் 3 days மேரேஜ் வச்சுட்டு என் தங்கச்சி ரூமில். ரித்து திரும்பி ஒயினை முறைச்சான். ஒயின் ரித்துவை பார்த்துட்டு டக்குன்னு தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தான். பட்டனை போடாமல் இருக்க ஒயின். அது ஒயின் டக்குன்னு அந்த பட்டனை போட்டுட்டு இருந்தான். ஏய் என்கிட்ட கேளு, நான் தான் கலட்டினேன். இன்னொரு 2 minutes லேட்டாக வந்திருந்தேன்னா ஷர்ட்டையும் கழட்டியிருப்பேன். தேவ் அசிங்கமா இல்லையா? உனக்கு தான் எங்கள் சவுண்ட் கேட்குதுல்ல, அப்படியே கேட்காத மாதிரி போக வேண்டியதானே? இப்போ எதுக்கு டோர் ஓப்பன் பண்ண வச்சேன்? தேவங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க தேவ்? நான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். தேவ் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு மட்டும் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? நீ தெரிஞ்சா என்ன? அக்கா இல்லை, அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ்க்கா. அசிங்கமா இல்லையா வேணும் உனக்கு? ஏய் என்ன அசிங்கமா இல்லையா? அப்போ எதுக்கு அசிங்கப்படணும்? நாங்கள் லவ் பண்ணுறோம். நான் என்ன மீட் பண்ண வந்திருக்கேன். அதில் எதுக்கு யார் அசிங்கப்படணும்? ஒன்றா அக்கா அப்பா மட்டும் சொல்லிடாது ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா. ஹீரோயின் விடு, அவள் அப்பா மட்டும் சொல்ல மாட்டான். ரித்து திரும்பி தேவங்க மறைச்சான். அக்கா ப்ளீஸ்க்கா, தேவங்க சொல்கிறதா பெருசாக எடுத்துக்காத, அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிடாதா. பொய்யன் நீ ஏன்டி இப்படி இருக்க? என்னன்னாலும் அவள் அப்பா மட்டும் சொல்ல மாட்டான். ஒரு ரூமில் நான் இருக்கேன்னு எப்படி சொல்லுவான்? வேணா சொல்லட்டும், அடுத்த வார்த்தையாக நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்றத உன் அப்பா கிட்டே சொல்லலாம். இவகிட்ட என்னை பேசி பார்க்க சொன்னால, அவளை கன்வின்ஸ் பண்ண சொன்னால, இவெல்லாம் திருந்த மாட்டாடி. இவகிட்ட பேசுறது வேஸ்ட். நீ சொன்ன மாதிரி உன் அப்பாட்ட பேசலாம், 2 பேரும் சேர்ந்து பேசலாம். இப்போவே கூட ஓகே தான். அவங்க என்னை திட்டினாலும் ஓகே தான், என்னை அடித்தாலும் ஓகே தான், எதுனாலும் பரவாயில்ல. எனக்கு நீ வேணும்னு ஸ்ட்ராங்காக கேட்குறேன். வா. தேவங்க என்ன பண்ணுறது? தேவ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேன் உனக்கு அசிங்கமா இல்லையா? நான் தான் அவனுக்கு ஆசைப்படுறேன்னு தெரியுதுல்ல. அவனை ரூமுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணிட்டுருக்கோம்? என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லைல்ல? நான் தான் சொன்னல, நீயும் என்னை பற்றி யோசிக்க மாட்டல. புயன் அவன் அப்பாட்ட போய் சொல்லட்டும்.
ரித்து வந்து வேகமாக வெளியே போனோம். அவங்க அப்பாட்ட சொன்னோம். அவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா? நான் போன்னு சொன்னேன்ல. அப்பாட்டெலாம் பேச மாட்டாடி. சொன்ன மேரேஜ் நின்று அவளுக்கு தெரியும். தேவம் என்ன பேசிகிட்டு இருக்கும்போதே ரித்து அகைன் ரூமுக்கு வந்தா. என்ன போனா? ரித்து கையில் ஒரு நைஃப் வச்சுட்டு ஒயின் கண்ணு முன்னாடியே அவளோட கையில் கிழிச்சான். ரித்துவோட பிளட்லாம் அப்படியே தரையில் கொட்டுச்சு. அக்கா என்ன பண்ணுற? உனக்கு அறிவு இருக்கா? என்ன பண்ணிச்சுக்கா? தேவங்க ரித்துவோட கையை பிடிச்சிட்டு வா ஒயின் ஃபர்ஸ்ட் எய்ட் எடு. தேவங்க ரித்துவை பெட்டில் உட்கார வச்சோம். ஒயின் அவசரமாக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துருந்து கொடுத்துட்டு இருந்தான். தேவங்க காயத்தெல்லாம் தொடச்சிட்டு இருந்தான். என்ன பண்ணக்கா இங்கே அப்படிலாம் பண்ணுற? உனக்கு அறிவு இல்லையா? டாக்டர் சாகிறதுல என்ன கிடைக்க போகுது? ஏன் அறிவில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா? நான் தான் சொன்னேன்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் செத்துருவேன்னு. எனக்கு நீ கிடைக்கலணும் நான் செத்துருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு நான் ஆசைப்பட்டது கிடைக்கணும் தேவம். எனக்கு நீ வேணும். அறிவு இருக்கா உனக்கு? நீ கையை எடுத்துக்கிட்டேன்னா நான் மேரேஜ் ஓகே சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா? என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் சொன்னல அக்கா சொன்ன செய்வான்னு. இங்கே அப்படி பண்ணுறேன் பொயன். ஓகே என்னடி அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறான். அவன் அறுத்துக்கிட்டா அறுத்துக்கட்டும், செத்தா சாகட்டும், அது அவளோட முடிவு. நீ இவளெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்காதா? சின்ன காயந்தான், 2 நாளாக ஆறிடும். அக்கா இன்னும் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணியிருந்தா. பொயன் அதான் பண்ணல. அவள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கா. நீ இதுக்கடி பயப்படுற? விட்டா நீங்கள் இந்த கிளம்பு ஃபஸ்ட்டு. சரி சரி நீ பார்த்துக்கோ. நான் மார்னிங் வரேன். நீ போ. நீ மார்னிங் வர வேணும். என்ன பேசுகிறேன்? அப்பாட்ட பேசலான்னு சொன்னான். நான் மார்னிங் வரேன். ப்ளீஸ் இல்லை வேணாம். நீ மார்னிங் வர வேணும். கல்யாணம் பண்ணிக்கோ அக்கா. அக்கா என்ன வேணும் பண்ணுவாத்தியோ? அக்கா அக்கா வேணும் தியா. அவளுக்கு ஒன்று என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் தியா நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடி நீ திரும்பவும் போய்ட்டு மாதிரி பேசாதான். நான் தான் வேணும்னு கேட்டலாம். அப்படிலாம் நான் ஒன்று விட முடியாது. எனக்கு திரும்ப திரும்ப டென்ஷன் ஆக்காதான். அப்போ தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கானா? நீஷும் அவளுக்கு ஏற்ற மாதிரி. ப்ளீஸ் நீங்கள் இந்த போ. பண்ண தோணல. இப்படி பண்ணுறான். இவ்வளோ ஏமாலியாக இருக்காதுடி. கல்யாணம் பண்ணிக்கோ. அக்காவே கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா? அங்கேருந்து செம்ம டென்ஷனாக வெளியே போனோம். எங்கே அப்படி பண்ண ரித்து வாயினை முறைச்சிட்டேன். அங்கேருந்து அவர் ரூமுக்கு போனோம். நெக்ஸ்ட் டைம் என் ஒயினுக்கு கால் பண்ணோம். எனக்கும் தெரியும் ஒயின் கால் அட்டன் பண்ண மாட்டானோ. ஆனால் அந்த 3 டேஸும் ஒயினுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஒயின்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கண்ணு முன்னாடி தான் ஒயின் நிற்பான். ஒயினை தான் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஒயின் பயங்கரமாக அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒயின் தள்ளி நிற்கிறது அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு. அப்படி தான் டிசைன் ஸ்கிப் ஆச்சு. மேரேஜ் அன்றைக்கி மார்னிங் ரித்து ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு அவளையே அவள் கண்ணாடியில் செக் பண்ணிகிட்டே இருந்தா. ஒயின் ரொம்ப சோகமான ஃபேஸோட அங்கே ஒரு மணி நின்றுட்டு இருந்தா. கிளம்பிட்டியா? ரெடி ஆகிட்டம்மா. அந்த ட்ரெஸ் எப்படிமா இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குது. ஒயின் என்ன இது நீ போட்டுக்கோ. அம்மா இதுவே போதுமா? என்ன ஒயின் ட்ரெஸ் இது? உனக்கு எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் நீ இந்த சாரீ கட்டிக்கோ. அம்மா இல்லைம்மா இதுவே போதும்மா, நல்லா தினமாக இருக்கு. இதை போட்டுக்கிறேம்மா. அவளுக்கு எதுக்குமா சாரி? இதுவே நல்லதமாக இருக்குது. ஒயினுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களே, இதுவே இருக்கட்டும் விடுங்க. நீ ரித்து இந்த ஒயின் நீ இந்த சாரி கட்டிக்கோ. இதில் இருக்க ஜுவல்ஸ்லாம் நீ போட்டுக்கோ. அம்மா இல்லைம்மா வேணாம். எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ வாய் தந்து கேட்கலன்னா நாங்கள் உனக்கு வேணுன்றதை கொடுக்காம இருந்துருவோம்மா. இதை நீ போட்டுக்கோ. அம்மா போட்டுட்டு வா. சிரிச்ச முகமாக வா. இப்படி சோகமாக இருக்காது. நல்லா வேலை. அக்கா கல்யாணம் பண்ணி போகிறோன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கியா? அம்மா அவள் எங்கேயும் போகலாம். சம்மந்தி வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஃபியூ மினிட்ஸ்லேயும் ஒயின் சாரிலாம் கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருந்தா. அவளை பார்க்கவே ரித்துக்கும் ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. அவள் ட்ரெஸ் பண்ணி வந்து ரித்துக்கிட்ட நிற்கும்போது உன்னோட அம்மா ஒயினை ஹக் பண்ணி பார்க்க தேவதை மாதிரி இருக்கா. ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க, வாங்க போகலாம். ரித்து ஒயினை முறைச்சிட்டேன். அப்படியே அங்கேருந்து போனோம். ஸ்டேஜில் இருந்து ஒயினை பார்த்துட்டு இருந்தோம். ரித்து அதை நோட் பண்ணிவிட்டு
நீ வேற எங்கேயாவது இல்லை அக்கா, அம்மா கூடவே இருக்க சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு அறிவே கிடையாது. இவன் என்னடி பண்ணிட்டு இருக்கான்? இது கேட்க தெரியணும். என்ன வயன் என்னமோ போ, சொன்னாலும் திருந்த மாட்டேன். நீ தனியாகவே இருப்ப, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கண்ணா. தேங்க தான் என்ன கூடவே இருக்க சொன்னாங்க. சரி, என்ன பிளான்? இது கேட்குறேன். அதான் தேங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? அதை பற்றிலாம் யோசிக்கிற நிலைமையில் இல்லடி. வயன் நான் அக்கா கூட இருக்க சொன்னல. போறேம்மா. ரித்து நீயும் போ, 2 பேரும் ஸ்டேஜில் நில்லுங்க. ஓகே ஆண்டி. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஸ்டேஜில் தயம் ஒயினுக்கு தாலி கட்டியிருப்பான். ரித்து பயங்கர டென்ஷனாக கத்திட்டு இருந்திருப்பான். ஆனால் அங்கே இருக்க வேறு யாருமே எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. எல்லோரும் தேவையும் ஒயினையும் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க. என்னம்மா அவள் எனக்கு நிச்சயம் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா? நீங்களும் பேசாத ரித்து. அவங்க 2 பேர் லவ் பண்ணுற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. அம்மா தேவங்க எல்லாமே சொன்னோம். தேவங்க எனக்கு தான் தாலி கட்ட போகிறேன்னு எங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். அம்மா உன்னை நினைக்கும் போது அசிங்கமாக இருக்கு. என்ன பண்ணியிருக்க? அம்மா ஒயின் ஸ்டேஜில் ரொம்ப ஹாப்பியாக அந்த தாலியை பார்த்துட்டே இருந்தா. ஒய் தேவ் ஓகேவா? தேவ் லவ் பண்ணுறல. தேவ் அதை நீயே வச்சுக்கோ. அதை நான் வேணான்னு சொல்லிட்டல. நீ என்ன வேணா பண்ணுவ, அதில் நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல. என்ன என்ன அக்காக்கு ப்ளீஸ் சீராதன்ட்டா. நான் உண்மையில் இருக்க கோவத்துக்கு பேசாதன்னு சொன்னேன்டி. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. அப்புறம் என்ன ஒயின் தேங்காக்கு ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். தேவன் கொஞ்சம் லேட்டாக அந்த ரூம்க்கு வந்தான். எங்கே போன தேவன்? உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓ எனக்காக? என்ன தேவன், நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கணும், அப்புறம் தான் நான் வருவேன். இங்கே நான் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வெயிட் பண்ணடி, உனக்கு தேவைதான். வெயிட் பண்ணு. என்ன வேணான்னு சொன்னல. நீ சொன்ன மாதிரி எனக்கும் ரித்துக்கும் மேரேஜ் நடந்திருந்தா இந்நேரம் எங்கே அவ இருந்திருப்பாள். என்ன பேசுகிற? ஓ உனக்கு கோவலாம் வரல? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், சாரி. உன் அக்கா ஒரு மேட்ரு அடி. இந்த மேரேஜை நிறுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் நீ பண்ண பார்த்தியா, அதெல்லாம் எப்பயும் மன்னிக்க மாட்டேன். இந்த 3 நாளும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாமல் பேசிட்டே பிள்ளை வச்சுட்டுலாம் எடுத்துகிட்டு இருந்தான். என்ன பண்ணுறேன்? சாரி, அது சாரி சொல்கிறேன் தியம். என்னால் எதுவுமே பண்ண முடியல தியம். சாரி, ஓகே, சாரியாக வச்சுக்கிறேன். தூங்கு. குட் நைட். குட் நைட் தியம். நான் தூங்குவா? தூங்கு. சரி, பெட்ஷீட் எடுத்துட்டு நீங்க போகிற கீழே தூங்கிக்கிறேன். என்ன பண்ணுறது? இங்கே தூங்கிக்கலாம்ல. நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டல. என்ன வேணான்னு சொன்ன பொண்ணுக்கிட்ட எப்படி தூங்குறது? அதெல்லாம் தப்பு, என்னால் முடியாது. நான் கீழே படுத்துக்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கதையும் மேரேஜை தான் நிப்பாட்டிட்டால. என் கழுத்தில் தாலி கட்டிட்டா. அப்புறம் என்னத்தையும் இங்கே படுத்தையும் தூக்கம் வருது. தேவம் அவங்களோட வச்சுட்டு படிச்சுட்டு என் கூட தூங்கு. ஓகே, நீ கோவமாக இருக்க, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணாம். ஓகே தான், ஆனால் ஆனால் பக்கத்தில் தூங்கு. தரையிலாம் நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? எல்லா இடத்துலையும் நீ தான் டிசைட் பண்ணுவ, நான் தலையாட்டிகிட்டே இருக்கணுமா? தேவம் கோவமாக தானே திட்டத்தையும் என்ன அடிச்சிரு ப்ளீஸ் தேவம், இப்படி பண்ணாதான். சரி விட தேவம், விட தூங்கணும்ல. தேவன் பெட்ஷீட்டை வெளில போட்டுட்டு பெட்டோட ஒரு கார்னர்லேருந்து படுத்தான். தேவம் கோவமாக இருக்கியா? அதான் கல்யாணம் பண்ணிட்டோம்ல தேவம், அப்புறம் என்ன? நானும் நல்லா பண்ண பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கல. என்ன வேணான்னு சொன்னவள தூங்க வரியா? தேவம் சாரி. சாரி சொல்லிட்டா போதும். தேவம் என்ன தேவம், அதான்
சாரி சொல்கிறேன்ல. நீ எப்படியாவது எனக்கு கிடைச்சிட மாட்டேன்னு எவ்வளோ எங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டு இருக்கா. கஷ்டமாக இருக்கு. எனக்கு கஷ்டப்படுத்துறதே. ஆரம்பிச்சிட்டியா? அகைன் கண்டாந்து அப்படியே ஊற்றுமே. தூங்கு. பக்கத்தில் படுத்தா போதும்னு சொன்னலாம். தூங்கு. என்னடா நீ? ஒயின் பெட்டோட இன்னொரு சைடில் படுத்தா. ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் மெதுவாக நகண்டு ஜோங் கிட்ட வந்தோம். ஜோங் பேக்லேருந்து ஹக் பண்ணோம். கயறி தயம் ஒன்று தேவையில்ல தலைப்பட. தயம் கோவமாக இருக்கியா? தயம் அதானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டல. சரி, நான் பண்ண தப்பு தான். என்ன பண்ணன்னு சொல்லு. இதை இப்போ பேசி சரி பண்ணிடலாம். நம்ம பழைய மாதிரியில் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஒயின் அங்கே பார்த்துட்டே இருந்தா. சரி, ஒன்றும் பண்ண வேணாம். என் கோவம் போனதும் நானே பேசுகிறேன். ஆனால் அது எப்போ போகும்? நீ பண்ணது சின்ன விஷயம் இல்லைல்ல. என் கோவம் போகும்போது போகும். அப்புறம் வந்து பழைய மாதிரி லவ் பண்ணுறேன். என்னத்தையும் நான் கெஞ்சிட்ருக்கு. ஒழுங்காக கூட பதில் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னோம்? தேம் பெட்ல இருந்து சிக்கனும். சாரி தேம். அதான் இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல தேம். நான் கிட்ட வந்துட்டேன்ல. இனி நம்ம 2 பேர் மட்டும் தானே. இனி நமக்குள்ள ரித்துலாம் இல்லை. இப்போ நம்ம ஹாப்பியாக தானே இருக்கணும். சொல்லு. ஸ்டேஜில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் நீ பின்னாடி நின்றுட்டுருக்க. அது நீ இருக்க வேண்டிய இடம்னு உனக்கு தோணல? தோணுச்சு. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. என்ன பண்ண முடியும் தெரியும்? ஒன்றும் பண்ண முடியல. தூங்கு. தெரியும், நான் உனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டேன். அதனால உனக்கு எல்லாருக்கும் வேல்யூவே தெரியல. இனிமேல் அது உங்ககிட்ட கெஞ்சாமா நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன். தெரியும், ப்ளீஸ் தான் இப்படி பண்ணாத. இப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன தூங்க வரியா? கொஞ்சம் தள்ளி அகைன் படுத்திருந்தா. இவன் கூச்சிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கே. என்ன பண்றது? தயம் தயம் தூங்கிட்டியா? என்ன பண்றான்? தூங்கிட்டானோ? வாங்கிட்டான். பக்கத்தில் வந்துட்டு தேவோட ஃபேஸ் பார்த்தான். என்ன? அது தூங்கிட்டேன்னு பார்த்து தூக்கம் வரல. கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஓ, நீ கூப்பிட்டா பதில் சொல்லணுமா? என்ன ஏதாவது ஒயின் கண்ணம் தேங்க செஸ்ட்டுக்கு வந்துச்சு. ஒயின் கால் பண்ணிட்டேன். அவன் தேங்க பேச பார்த்தான். அது தேம் ஐ லவ் யூ. ஒயின் கண்ணம் அகைன் தேவோட செஸ்ட்டுக்கு போச்சு. தேங்க ப்ளஷ் ஆகிட்டு ஓகே தூங்க. தேம் அது கோவமாக இருக்கல? தேம் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் முடிச்சுட்டு கோவமாக இருக்கியா? தேம் என்னால் கேட்க முடியலன்னு உனக்கு புரியுதுல்ல? ஏன் தேவங்க என்ன படுத்துகிறேன்? 2 hours கழிச்சு கோவமாக இருக்கியா? நான் கோவமாக இருக்கேன். பேசாமல் போயிரு. டேய், தாலி கட்டினால அப்புறம் எதுக்கு எனக்கு தாலி கட்டியிருக்க? சும்மா ஒன்று வேடிக்கை பார்க்குவா? மேடம்க்கு இப்போ என்ன வேணும்? லவ் யூ. லவ் யூ. எனக்கு எனக்கு நீ தான் வேணும். அன்னைக்கு கேட்டல எனக்கு நீ தான் வேணும்னு உடனே தரேன்னு சொன்னல. எனக்கும் அப்படிதான் கேட்குறேன். தப்பு தான். சாரி, மன்னிச்சிரு. என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுல. நீ ஏதாவது பண்ண வேண்டாம். நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அது இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல. நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் தேவ். ப்ளீஸ் கோவப்படாத. தப்பு தப்பு என்னோட தான். சாரி.
சாப்பிட்டு தூங்கி இருக்க வேண்டியதுடா. எதுக்கு என்ன படுத்திட்டு இருக்கா? உனக்கு என்ன நானே கேட்கணும்? அவ்வளோதானே? எனக்கு எனக்கு இப்போ கொஞ்ச நேரம் என் கூட இருந்தும் ஷர்ட் வேணால கழட்டிக்கிறியா? நான் கூட என் கூட இல்லை, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தியாம் இப்போ கூட கேட்க மாட்டேல எனக்காக பாய் தந்து வேணும். என்ன வேணும்? நீ தாண்டா வேணும். படுத்தாத படு. என் அவங்க மேலே நில்லுன்னு பண்ணியிருந்தா என்ன பண்ண போகிறேன்? ஏதோ பண்ணுறேன். என் தேவங்களோட ஷர்ட்டை கழட்டிட்டு இருந்தா ஒய் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தெரிஞ்சது பண்ணுறேன். சொத்து பண்ணணும். நீ சொல்லிக்கூட அன்னைக்கு சொன்னல நீ ரூம் வச்சு நீ புதுன்னு சொல்கிறவரை விட மாட்டேன்னு. நீயே தந்தா புதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படியா? கோவம் அது அப்புறமா கூப்பிட. உன்னை கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணுறேன். வைத்தியவோட நிற்கலாம். அவளோட லிப்ஸ் வச்சான். சாஃப்டாக சக் பண்ணி என்ன சாஃப்டாக சக் பண்ணிட்டு இருந்தா. என்ன பண்ணுறடி? ஓகே தானே? வைத்தியம் பாடி ஃபுல்லாக பைக் மார்க்ஸாக கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம்னு ஒயினதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தா. தேவங்க என்னோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு ஒயின் பண்ணுற ஒவ்வொன்றும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான்.